கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கடைசி நாள் கூட்டத்தில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். I'm happy in Christ for meeting you, all of you, in the last day of this convention. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33 என்ற வசனங்களை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Matthew's Gospel, chapter 24, verses 32 and 33. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் வசந்த காலத்தை குறித்து பேசினதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள இயலும். Here we are able to understand what Lord Jesus Christ spoke while he was in the world about the spring season. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்கி நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. It is our duty that we should look expecting the return of Lord Jesus Christ. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Now learn a parable of the fig tree. அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவைகளை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். When his branch is yet tender and put out for leaves, you know that summer is nigh. So likewise, when you shall see all these things, you know that it is near, even at the doors. அத்திமரம் என்று இயேசு சொன்னது யூதர்கள் துளிர்விடக்கூடிய தன்மையை தெளிவாக சுட்டிக்காட்டினார். And what Lord Jesus Christ spoke about the fig tree is about the springing of the Jewish people. யூதர்கள் இந்த முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்ட சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிந்திருக்கும். All of us know the history of the Jews that they have been scattered throughout the world. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். When they were together, Lord Jesus Christ was speaking these words. இதற்கு பின்பு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். கடைசி காலங்களில் இந்த அத்திமரம் இல்லாவிட்டால் யூதர்கள் துளிர் விடுவார்கள் என்று இயேசு சொல்ல ஆரம்பித்தார். Afterwards this thing will happen, but the end of the world, near the end of the world, the Jewish people will spring, the Lord Jesus was telling. அப்பொழுது வசந்த காலம் என்பது சமீபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். He said, then you can understand the summer is nigh. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான காலங்கள் கொடுக்கப்படுகிறது. Beloved people of God, in this world for people various seasons are given. சபைக்கும் கூட இது ஒரு குறிக்கப்பட்ட காலம். Even for the church this is a particular season. யூதர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் நியமிக்கப்பட்டிருந்தது. And for the Jewish people an appointed season has been given. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In Ecclesiastes chapter 3 what is mentioned? பல காரியங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. For various things, for each there is a particular season and time it is mentioned. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்விலும் தேவன் சில காரியங்களை நியமிக்க செயல்படுத்த ஒரு காலம் இருக்கிறது. Beloved people of God, when there is a season for each and everything in our life also, there is a certain time and season for God to do certain things. காலத்துக்கு முன்னேயா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று ஒரு விசை ஒரு சத்துருவினால் பாதிக்கப்பட்ட மனிதன் பேசினான். Once a man who was tormented by the devil was speaking, did you come to torment us before time? பிரியமானவர்களே, பிசாசு கூட தனக்கு ஒரு காலம் இருக்கிறதாக அது சுட்டி காட்டுகிறது. Beloved people of God, even the devil is pointing out that it has only time. அது ஒரு காலம் இருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அந்த காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை சந்தித்து அதை புறக்கணித்தார், தள்ளினார், அந்த மனிதனிடத்திலிருந்து அதை அப்புறப்படுத்தினார். When it thought that it had its own time, Lord Jesus Christ came to this place and he has rebuked the devil and cast away the demon from that person. And Lord Jesus Christ rejected and cast away the demon. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த யூதர்கள் மறுபடி துளிர் விட்டது நமக்கு எல்லாருக்கும் உலகத்திலே தெரிந்த ஒரு சத்தியம். All of us know that the truth that after many years the Jewish people have started to spring forth. துரத்தப்பட்ட இல்லாவிட்டால் சிதறடிக்கப்பட்ட யூத குலம் மறுபடி துளிர் விட்டு இப்பொழுது அது பூ பூத்து அது காய்க்கிற ஒரு நிலவரத்தை தாண்டி கொண்டு வருகிறது. The Jewish nation which has been cast away and scattered all over the world has been gathered together. It has started to spring forth
forth, now it is blossoming and yielding its fruits. எப்பொழுது யூதர்கள் ஒரு இடத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் துளிர்விட ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து வருகையின் நேரம் சமீபித்துக் கொண்டு வருகிறது என்பதை சபையில் உள்ள ஆவிக்குரியவர்கள் உணர்ந்திருப்பார்கள். The spiritual people of the church will understand from the time the Jewish people were gathered and they started to spring forth, the time of the Lord is coming. இன்றைக்கு யூதர்கள் அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய நிலவரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கடந்து வந்திருக்கிறார்கள். Now the Jewish people has come to the stage of bearing fruits. அப்படியானால் வருகையின் நேரம் என்பது மிகவும் சமீபித்துக் கொண்டு வருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். From that we can understand the coming of the Lord is drawing very nigh. அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்கள். You understand that is he has come very near, he is very close to the door. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் இனி காலம் செல்லாது என்பதை இந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு சொல்ல விரும்புகிறார். Beloved brother, beloved sister, Lord wants to tell in your life that there is no more time. இனிமேல் நீ இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் இனி கிடையாது. There is no more time for to enjoy this world. உன்னுடைய வாழ்விலும் சரி உலகத்திலும் ஒரு முழு சபைக்கும் தேவன் இனி காலம் செல்லாது என்ற வார்த்தையை சொல்ல இந்த மாலை வேளையில் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். In this evening our the Lord is desired to say unto the whole church there is no more time. இனி இஷ்டத்துக்கு வாழும்படியாக நமக்கு ஒரு காலம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. Don't think that you have more time to live according to your desire. அப்படி நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். If you think so, it means you will be deceived. இல்லாவிட்டால் வஞ்சிக்கும் ஆவிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். இனியும் காலம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். சடுதியிலே வரும்பொழுது நீங்கள் தடுமாற ஆரம்பிப்பீர்கள். It means that you are giving room for the spirits of deception. You expect that there is more time, but suddenly you will face the destruction. இந்த கூட்டத்தினுடைய கடைசி இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன? What is the word the Lord wants to speak unto you on the last meeting of this convention? நீங்கள் பலதரப்பட்ட நிலவரங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். You might have come to the presence of God in various states and conditions. பல தேவைகளோடு நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். You might have come to the presence of God with various needs. ஒருவேளை ஆலோசனை கேட்கும்படியாக வந்திருக்கலாம். Sometimes you have come here to hear the counsel. ஏனென்றால் தேவைகள் என்பது ஒரு மனிதனை அதிகமாக அழுத்திக் கொண்டு வருகிற ஒரு சக்தி. Because it is the necessities which are pressing the man more. மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக மாற்றப்பட்டுக் கொண்டே வருகிறான். Man is being changed as a person need of ஒரு things. தேவை அவனுக்கு நிவர்த்தி செய்யப்படும் பொழுது அடுத்த தேவை கதவை தட்டுகிறது. When one need is satisfied, another need is knocking at the door. அது ஓரளவு நிவர்த்தி செய்யப்படுகிறதுக்குள்ள இன்னும் 2-3 தேவைகள் அவனை தட்டுகிறது. It is satisfied to extent, then 2 or 3 needs are knocking at more. இவன் இவைகளையே சிந்தித்து சிந்தித்து ஒன்றை ஃபேஸ் பண்றதுக்குள்ள அவனுக்குள்ளே பலவிதமான போராட்டங்களை சத்துரு தாக்குதலை தொடுக்கிறான். When he is thinking after all these things one after another, the attack of the devil is coming on him. கொஞ்சம் அவன் தெளிவில்லாத பட்சத்திலே அவனை அது தள்ளி விடுகிறது. When he is not sober, it is causing him down. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை துளிர்விட வைப்பேன் என்பதுதான் இந்த கடைசி கூட்டத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை. Beloved child of God, the word the Lord wants to speak it is that I will cause you to spring forth. அத்திமரத்தை துளிர்விட வைப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்வை துளிர்விட வைப்பதுதான் தேவனுடைய வார்த்தை. It is not the will of God that he should make the fig to spring forth, but it is his desire he who are sitting in the meeting you should bring forth springs. அத்திமரமாகிய யூதர்களை துளிர்விட வைத்த அந்த உண்மையுள்ள கர்த்தர் இந்த மாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு துளிர்விடுகிற காரியத்தை அவர் சம்பவிக்க செய்ய போகிறார். The Lord God who made the Jewish people to sprouts, all the people who are listening to the word of God this evening, he is going to cause sprouts upon you. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை துளிர்விட வைத்து உன்னுடைய வாழ்விலே ஒரு வசந்த காலத்தை கொண்டு வருவது அவருடைய திட்டம். அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும். வாசல் அருகே வருகிற அவரை நோக்கி நீ பார்ப்பாய். It is his plan that he should allow certain things in your life, by that you will be spreading, and then you can understand the Lord is coming very close to the door. அன்றைக்கு அந்த அத்திமரம் இல்லாவிட்டால் யூதர்கள் துளிர் விடுவார்களா என்ற கேள்விக்கு சரியான பதில் யாருமே சொல்ல முடியவில்லை. On those days for the question will the Jewish people sprout, nobody could give a clear cut answer. சிதறடிக்கப்பட்ட தேசத்திலே அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். In the scattered nations they were broken down. ஒரே நாளில் 6 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்றான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. The history says on a single day Hitler has assassinated 6 lakhs of Jewish people. அவர்களை வைத்தே குழியை தோண்ட வைப்பது.
they were made to dig the holes. அவர்களை அந்த குழிக்குள்ளே இறங்க சொல்லுவது, They were also go down in the pit. கொஞ்ச ஜனங்களை வைத்து அந்த குழியை மூட வைப்பது. Making use of a few people, he will be making the pit dig to cover. அதாவது இவர்களே இவர்களுக்கு சமாதியை ஏற்படுத்திக் கொள்வது, அந்த சமாதிக்குள்ளே உயிரோடு போவது, இந்த ஜனங்களே அந்த மண்ணை போட்டு அவர்களை அப்படியே உயிரோடு மூடி விடுவது, எவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு என்பதை சிந்தித்து பாருங்கள். They themselves will be made to dig the pit for them, and they themselves be asked to go into the pit, and some of them will be covering the soil, thereby they are attaining their death. What a terrible thing it is. யூத குலமே இருக்கக்கூடாது, யூதனுடைய வித்தே இருக்கக்கூடாது என்பது அவனுடைய சபதம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் யூதர்களை துளிர்விட வைத்து அவர்களை முழு உலகத்திற்கும் ஒரு எதிரான ஒரு கருவியாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். It was his decision that Jewish people should not exist in the world, they should be completely eradicated. But the will of God is, the Lord has raised the Jewish people, they are a great nation today. அவர்கள் எழுத்தின்படியான ஒரு அத்திமரம், ஆனால் நாம் ஆவிக்குரிய அத்திமரங்கள். They are a literal fig tree, but we are the spiritual fig trees. அவர்கள் எழுத்தின் பிரகாரமான யூதர்கள், ஆனால் நாம் உள்ளத்தில் யூதனானவர்கள். They are the literal Jews, but we are Jews inwards. அவர்கள் எழுத்தின்படியான விருத்த சேதனத்தின் நிமித்தமாக யூதர்கள், நாம் ஆவிக்குரிய விதத்திலே இருதயத்திலே இல்லாவிட்டால் உதடிலே இல்லாவிட்டால் செவிகளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். By literal circumcision they have become the Jews, but we have become the spiritual Jews by our circumcision in the heart, in the lips and in the ears. நீங்கள் ஆவிக்குரிய யூதர்களானால் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால், நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் ஆனால், நீங்கள் இன்றைக்கு துளிர்விட வேண்டியது தேவனுடைய திட்டம். If you are spiritual Jews and if you have been attained all these experiences, the child of God, it is essential you should sprout today. நீ உள்ளத்தில் யூதனானவனாய் இருந்தால், நீ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருந்தால், அவருடைய இரத்தம் உன்னை மீட்டிருக்கிறது உண்மையானால், இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு துளிர்விடக்கூடிய ஒரு ஜீவன் உனக்குள்ளே கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you are a Jew inward, it is true you have been washed and cleansed by the Lord of Jesus Christ. If you have obtained his spiritual experiences before the meeting ends, the power of God will come upon you and you will be made to spread, I believe. முழு யூத சமுதாயமுமே அழிவை நோக்கி போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நிச்சயம் இந்த அத்திமரம் துளிர்விடும். The whole Jewish community was going towards destruction, but Lord Jesus Christ spoke, definitely the fig tree will sprout. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை திருடவும் உன்னுடையவைகளை திருடவும் உன்னை கொல்லவும் உன்னை அழிக்கவும் இந்த வல்லமைகள் போராடினாலும், இவைகளுக்கு மத்தியிலே ஒரு வார்த்தை, நான் உன்னை துளிர்விட வைப்பேன் என்ற வார்த்தையை பிடித்துக்கொள். Beloved people of God, in the midst of the warnings and voices that I will kill you, I will destroy you, I will annihilate you, catch hold of the word that the Lord will make you spread. நீங்கள் எந்த நிலவரத்திலே வந்திருந்தாலும் சரி, இந்த மாலை வேளையிலே உங்களோடு தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை துளிர்விட வைப்பேன். In whatever condition you have come to this place this evening, the holy word Lord speaks unto is, I will make you sprout. ஆம், இது எனக்குரிய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒவ்வொரு மனிதனையும் துளிர்விட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்களும் கூட அந்த ஆசையோடு அந்த எண்ணத்தோடு என் வாழ்வு துளிர்விடாதா என்கிற ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். It is the plan of God that everybody must be made to sprout, and the Lord knows that you are also with the intention that with the question, will not my life sprout? பிரியமானவர்களே, துளிர் விடுகிற அந்த காரியத்தை செய்கிறது தேவன் மாத்திரமே. Beloved people of God, God alone is doing the work of the sprouting. ஒரு செடிக்குள்ளே ஒரு ஜீவனை, ஒரு வித்துக்குள்ளே ஒரு ஜீவனை வைத்து அந்த வித்தை இல்லாவிட்டால் அந்த செடியை அழகாக துளிர்விட வைப்பது எந்த மனிதனாலும் செய்ய முடியாதது. தேவனே அந்த காரியத்தை செய்கிறார். No man can do the activity of a life being given to a seed that is made to sprout and becomes a plant, but God himself is doing that work. விஞ்ஞானிகள் பல விதங்களிலே முயற்சிகள் எடுக்கலாம். Scientists may make many attempts. ஆனால் இவைகளுக்கு முன்பாகவே தேவன் அந்த சிருஷ்டிப்பின் வேலையை ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் பல விதங்களிலே வெளியே வருகிறது. But before that, the Lord has put in that seed the work of creation that alone is sprouting. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே துளிர்விட முடியாத பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் அவைகளை பார்த்தே உங்களுடைய முகம் இருண்டு கொண்டே வருகிறது. Beloved people of God, in your life you may see many situations which show that you cannot sprout, but seeing that your face is fading. ஏனென்றால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர்.
Because you have been much affected by it. அதிக தோல்வியை சந்தித்த ஒரு நபர், You are an individual who faced many அதிகமாய் failures. புறக்கணிப்பை சந்தித்த ஒரு நபர், You are an individual who faced rejection much. வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டு விரக்தியின் உச்சிக்கு வந்த ஒரு நபர். You have been rejected and cast away and come to the climax. இப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்வியும் உன்னுடைய வாழ்வில் உள்ள முயற்சியிலே நீ கிடைக்காத தன்மைகளும் தான் உனக்கு அந்த இருண்ட காரியத்தையே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. How many sermons you are listening to, but all these things that show you that you are in the darkness and there will be no brightness in your life. ஏனென்றால் உன் வாழ்விலே நீ அதைத்தான் பயிற்சித்திருக்கிறாய், அதுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. Because that only you got in your life, that you have been exercised throughout your life. யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது மறுபடி நாம் துளிர் விடுவோம் என்கிற சிந்தையோ கற்பனையோ எண்ணங்களோ கூட அவர்களுக்கு சிந்தையிலே தோன்றவில்லை. When the Jewish people were scattered, they did not have the thought or intention, imagination that they would be able to sprout. அந்த தேசமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. That country has become nothing. உப்பு விதைக்கிற நிலவரத்துக்கு அந்த தேசத்தை சத்துரு கொண்டு வந்து விட்டான். The enemy has brought the land to the condition of sowing the salt. அந்த தேசத்தை அழித்த அந்த சத்துருக்கள் அந்த தேசத்திலே எதையுமே விளைய விட முடியாத அளவிலே அவர்கள் சில காரியங்களை உப்பை விதைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The enemies who have destroyed the land has done certain things so that only the salt can grow in that area. பாலும் தேனும் ஓடுனான கானான் தேசம், The land of Canaan which flowed with milk and வானத்தின் honey. மலை தண்ணீரை குடிக்கும் அருமையான தேசம். A fine land wherein it was ஆனால் அந்த draining the தேசம் சத்துருவின் கையிலே சிக்கின பொழுது அது ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் அதே தேசத்தை நான் துளிர்விட வைப்பேன் என்று சொன்ன தெய்வம் அந்த வார்த்தையிலே உண்மையும் வல்லமையுள்ளவராயிருந்து இன்றைக்கு அந்த யூத தேசத்தை அவர் துளிர்விட வைத்தது உண்மை, உன்னுடைய வாழ்வையும் துளிர்விட வைப்பதும் உண்மை. When it fell in the hands of the enemies, it became a nothing, useless land. But the Lord who promised that I will make it to sprout has done. Actually, the Lord is able to do that in your life also. வசந்த காலம் என்பது இயேசுவின் வருகையாக இருக்குமானால் அந்த வருகைக்கு முன்பாக நீ துளிர்விட்டு நீ காய்த்து நீ பூத்து காய்த்து நீ கனி கொடுப்பதும் தேவனுடைய திட்டம். If the summer is coming of Lord Jesus Christ, before that it is essential you should sprout, you should blossom, you should bear fruit. இன்றைக்கு அநேகர் துளிர் விடுகிற அந்த சத்தியத்தை வாஞ்சித்து காத்து இருக்கிறீர்கள். Today many are eagerly awaiting the truth of sprouting. எப்படி முளைக்கும், How it will spring forth எப்படி துளிர்க்கும், and how it will sprout. இது துளிர்க்குமா? Will it sprout? ஒரு மனிதன் சொல்றான் ஒரு மரத்தை வெட்டி போட்டா கூட அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது துளிர் விடுன்னு. ஆனா மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லையே என்று யோபு கேட்கிறான். Job is asking, if a man is cutting down a tree, it has a hope that it will sprout, but man is not having this hope. வெளிய பார்த்தா காஞ்சு போய் ஒண்ணுமில்லாம ஓஞ்சு போன ஒரு மரம் போல தோன்றினாலும் அந்த ஈர பசை வரும் பொழுது அதுக்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறதே. ஆனால் மனித வாழ்வில் இப்படிப்பட்ட தன்மை இல்லையே என்று அவன் கதறுகிறான். Outwardly it is dry, it is lifeless, but when it meets wet, it gets its own life. But Job is crying, man has not this condition. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே என்னென்ன காரியத்திலே துளிர்விட வைக்க போகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். In this meeting the spiritual Lord is inspiring to me share with you in whatever aspects God will make you to sprout. நீங்கள் வீட்டுக்கு போன பின்பு இது உங்களுடைய வாழ்விலே சம்பவிக்க வேண்டியது அவசியம். It is essential these things should happen in your life when you reach your houses. எந்தெந்த சூழ்நிலையிலே நீங்கள் துளிர்விட வேண்டும், In whatever situations you should sprout. இல்லாவிட்டால் என்னென்ன இடங்களிலே கர்த்தர் உங்களை துளிர்விட வைக்க போகிறார். In whatever places the Lord is going to sprout. நீங்களும் தேவனும் இணையும் பொழுது ஒரு துளிர் விடுதல் இந்த கூட்டத்திலேயே சம்பவிக்கும். In this meeting when you are joining the Lord, the experience sprouting will begin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. Today a child of God has much burden concerning his family. ஏனென்றால் தேவனே அந்த குடும்பத்தின் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்து விட்டார். Because God himself made the composition of the family. அந்த குடும்பம் என்கிற அந்த பிணைப்புக்குள்ளே அவன் சுழன்று கொண்டே இருக்கிறான். வாழ்நாள் எல்லாம் அதுக்குள்ள தான் சுழல்கிறான். The man is surrounding and walking about throughout his life in the composition called family. ஊழியம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு சிலர் அந்த குடும்ப பிணைப்பிலே தான் இன்னும் அந்த சங்கிலி போல அதிலே சிக்கி இருக்கிறார்கள். ஆனா அப்படினால் ஊழியத்திலே அவர்களாலே துளிர் விட முடியவில்லை. Those who say ministry, even such people are completely caught just like the chain experience of the binding of the family, therefore they are not able to sprout. தாவீதின் குடும்பம் ஒரு செழிப்பான ஒரு குடும்பமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. The David's family was ordained by God as a fertile or prosperous தேவன் family. அவனை நேசித்தார், அவனை அபிஷேகித்தார், அவனுடைய குடும்பத்துக்கு சிங்காசனத்தை தேவன் கொடுத்தார். The Lord loved him, anointed him to the family. Lord has given the throne. ஆனால் அந்த சிங்காசனத்தை காப்பாற்ற அவனுடைய சந்ததிகளுக்கு முடியாமல் போய்விட்டது. But his future generation was not able to keep the experience
appearance of the throne. அந்த சிங்காசனம் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டு விட்டது. The situation came that the throne has to be divided. இப்படியாக தாவீதின் குடும்பம் இல்லாவிட்டால் அந்த கூடாரம் அப்படியே விழுந்து போய்விட்டது. In that way, the family of David or the tabernacle was fallen down. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வாழ்ந்த அநேக குடும்பங்கள் கெட்டு சீரழிந்து ஒன்றுமில்லாமல் போன தன்மையிலே தள்ளப்பட்டதை நாம் பூமியிலே காண முடியும், சபைகளிலே காண முடியும். Beloved people of God, even today we are able to see in the world and the church many families which were once prosperous have come to a less standard now. உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திலே பல குடும்பங்களை கண்டிருக்கலாம். In your eyes itself you have seen many families in your community. வேதம் சொல்லுகிறது பிரபுக்கள் நடந்து போகிறதை, தரையிலே நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறது. The word of God says, I see the princess walking along the ground. ஆனால் அதே நேரத்தில் அடிமைகள் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் காண்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, in the meantime I see the slaves riding upon horses. இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. The tabernacle of David was fallen and it was become nothing. உன்னுடைய சகோதரன் மூலமாக, through his brother, உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, through your children, உன்னுடைய புருஷன் மூலமாக, through your husbands, சீர்கெட்ட உன்னுடைய மனைவியின் மூலமாக, through your backsliding wife, உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்வியின் மூலமாக, because of the failures of life, பலவிதமான கட்டுகள் மூலமாக, through various bindings, இல்லாவிட்டால் பிசாசின் ஏவல்கள் மூலமாக, or through the witchcraft of the உனக்கு devil, விரோதமான பொறாமையின் சக்திகள் மூலமாக, because of the powers of enmity, இப்படி பல விதங்களிலே உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமான பல சக்திகளுடைய தாக்குதலில் உன்னுடைய குடும்பம் ஒன்றாக இல்லாமல் சிதறி போய்விட்டது. various powers of the enemy attack your family and your family become nothing. இன்றைக்கும் கூட எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனதிலே கிடையாது. Even today in many families there is no one-mindedness. இல்லாவிட்டால் ஒரே இடத்தில் அவர்கள் கிடையாது. They are not in the same place. இல்லாவிட்டால் நல்லது கெட்டது கூட அவர்கள் கலந்து கொள்கிறது கிடையாது. Even for good and bad things they are not having the fellowship. இப்படி அநேக குடும்பங்கள் சிதறி போய்விட்டது. In this way many families have been scattered. இனிமேல் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்முடைய அறிவிலே நடைபெறாத ஒரு காரியம். In our knowledge it is a impossible thing that they will be united together. ஒரு சகோதரிக்கு குழந்தை பிறந்தது. If a child was born to a sister, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்பாக அந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது. before the birth of the child a few days earlier the husband and wife were divided in opinions. அந்த சகோதரன் அப்படியே போய்விட்டான். The husband went away. அதற்கு பின்பு இந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்தது. After this the child was born to the sister. குழந்தை பிறந்த பின்பு அவன் வந்து பார்ப்பான் என்று எண்ணினார்கள். They thought after the birth of the child he would come and see. வரவே இல்லை. He did not come. சரி 1 year birthdayக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. வரவே இல்லை. They expected they will come for the first year anniversary. சரி ஸ்கூலுக்கு அனுப்புற பிறகு அங்கேயாவது வந்து பாப்பார்னு நினைச்சாங்க. அங்கேயும் வரவே இல்லை. When the child is sent to the school they thought he would come and see the child there. கொஞ்சம் வளர்ந்த பிறகு வந்து ஸ்கூல்ல எங்கேயாவது பாப்பார்னு பார்த்தாங்க. வரவே இல்லை. After the child is grown up they thought he would come and see the child. ஆனால் இவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். But they caught hold of Jesus. வாழ்க்கை மாற்றப்பட்டது. The life was changed. கர்த்தருக்குள்ளே முன்னேறி கொண்டே வந்தார்கள். They were progressing in the Lord. அந்த பிள்ளைக்கு கடைசியாக விவாகம் படித்து முடித்து அவளுக்கு விவாகம் பேசினார்கள். Finally the child finished the education, the marriage arrangements were made. விவாகம் நடக்கிற அன்றைக்கு பார்த்தால் அந்த சகோதரன் உள்ளே வருகிறான். On the day of the marriage date that brother came in. நம்ம சர்ச்சில கெல்லிஸ்ல உள்ள வர்றார் சென்னையில. In our church at Kellis. எதுக்காக இதை சொல்லுகிறேன்? Why I say this? 27 வருடம் ஆனாலும் தேவன் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும். நிச்சயமாய் உன் குடும்பத்தை துளிர்விட வைப்பார். Even though it is 27 years, if the Lord has spoken a word, it will be fulfilled. The Lord will make it sprout in your life. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. The word of God will never tell a lie. அவர் உனக்கு சொன்னதை அவர் கட்டாயம் செய்வார். What he has told and you definitely will perform it. தேவனிடத்திலிருந்து 3 காரியங்கள் வருகிறது. 3 things are coming from God. ஒரு ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து 3இல் ஏதாவது ஒரு பதில் வரும் என்று ஒரு மனிதன் சொன்னான். A man said for a prayer, one out of the 3 things will come from God. ஒரு காரியத்துக்கு நீ ஜெபித்த உடனே when you pray for a particular thing, உடனே கர்த்தர் சொல்றார் ஆமென் ஆக கடவுதுன்னு சொல்றார். the Lord says amen, it will happen so. இன்னொரு காரியத்துக்கு அதே காரியத்துக்கு நீ சரியாக ஜெபிக்காத பட்சத்தில் இல்லாவிட்டால் அது தேவனுடைய திட்டம் இல்லை என்றால் என்ன சொல்லுகிறார்? If it is not a proper prayer, if it is not the will of God, what does he say? நான் உனக்கு இதை கொடுக்க விரும்பவில்லை, நான் இதை கொடுக்க விரும்புகிறேன் என்று அடுத்த ஆப்ஷனை உனக்கு வெளிப்படுத்துகிறார். The next counsel is I don't want to give this to you, but I will give another thing. இந்த 2 காரியமும் உனக்கு சொல்லலைன்னா உனக்கு நான் செய்வேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றார். ஏனென்றால் அவருடைய வேலை வரும் பொழுது உனக்கு அதை செய்கிறார். If he is not telling through these replies, it means you wait, when his time comes he will do it. ஆனா செய்ய மாட்டேங்கிற பதில் மட்டும் உனக்கு கிடையவே கிடையாது, சொல்லவே மாட்டார். Never he will give the reply that I will not do it. ஒன்று அவருடைய பிளான் உனக்கு சொல்வார். ஏன்னா நீங்க ரொம்ப பிளான் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தேவ சித்தமாங்கிறது உங்களுக்கே தெரியாது. And you have many plans, therefore God will reveal his plan. You do not know what your plan is. தாவீதின் குடும்பம் என்பது சாலமோனுக்கு பின்பாக அப்படியே சிதற ஆரம்பித்து விட்டது. The family of David was scattered after Solomon. குடும்பத்திலே பிரிந்து போய் வருஷக்கணக்காக விலகி போய்
வாழ்க்கையிலே ஒன்றாக சேர முடியாமல் வாழ்க்கை வருங்காலம் இப்படியே போய்விடுமா என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் துளிர்விட வைக்க முடியாகத்தான் இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord God is speaking to this meeting with the intention that you are, even though you are separated, you have come to the experience of not sprouting. God wants to do that. For that he is speaking to you. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, The book of Isaiah chapter 11 verse 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், A spring will come out of the tree that is Jesse. அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். From his roots a branch will come and will blossom. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் துளிர்விட வைக்கும்படியாகவே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord God is speaking at you so that your family life may be made to sprout once again. தேவன் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையை வசந்த காலமாய் அவர் மாற்றப் போகிறார். The Lord is mighty, he is powerful, he is faithful. He will definitely change your life as summer. துளிர்விட முடியாத உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற முடியும். The situations where you cannot sprout, the Lord can change all the situations. முதலாவது தேவனுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். First of all, you believe the power of God. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Amos chapter 9 verse 12 we read, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன். I will raise back the tabernacle of David which is fallen. அதன் திறப்புகளை நான் அடைப்பேன். I will just shut the breaches thereof. பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். All the repaired things I will set right. பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன் என்று இந்த கூட்டத்திலே முதலாவது குடும்ப வாழ்க்கையிலே போராடுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says to the people who are struggling in their family life that I will establish you in your family life as in the olden days. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எல்லா காரியங்களும் அழிந்து போனாலும் அந்த அடிமரம் துளிர்விடக்கூடிய அந்த சக்தி தேவனுக்கு இருக்கிறது. And even though all aspects of the family life of a man is destroyed, the branch, the bottom of the tree will have life. The word of God is having that power. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை வருடம் நீ பிரிந்து போயிருந்தாலும், உன்னுடைய குடும்பம் சிதறி போயிருந்தாலும், தேவன் இந்த கூட்டத்தில் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய குடும்ப வாழ்வை நான் மறுபடியும் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் எழும்பி செழிக்க வைத்தது போல உங்களுடைய குடும்பத்தை நான் மறுபடியும் செழிக்க வைப்பேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். Even though it is many years back that your family got separated, you think that is there no hope of unification, joining, but the Lord gives a promise, just like he made a branch come out of the root of Jesse, the Lord will make your life blossom. ஒருவேளை உன்னுடைய குடும்பம் சீர்பட முடியாததற்கு நீ ஒரு காரணமாக இருந்தால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, என் குடும்பம் துளிர் விடுமா என்கிற ஒரு கேள்வியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, துளிர் விடுகிறதற்கு நீ ஒரு காரணமாக உன்னை தாழ்த்த வேண்டியதும் அவசியம். Perhaps you may be responsible for the non-sprouting of family. When you are listening to the word of God, you have to humble and accept the word of God so that you may be an instrument for the sprouting. ஆண்டவராகிய இயேசு சொல்லி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பு அந்த அத்திமரம் யூதர்கள் துளிர் விடுவது உண்மையானால், உன்னுடைய வாழ்வையும் அவர் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சந்ததியையும் அவர் துளிர்விட வைப்பார். After Lord Jesus Christ has spoken and thousands of years passed by, the Jewish people able to sprout, then Lord speaks, definitely the Lord will make your family and children sprout. அவர் உன்னுடைய வாழ்வை மாற்றி ஒளிமயமாக மாற்ற அவருக்கு வல்லமை இருக்கிறது. The Lord will change your life and make it a illuminating one. அந்த ஈசா என்னும் அடிமரம் அது மறுபடியும் துளிர்விட ஆரம்பித்தது. The stem of the Jesse will once again blossom. அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் தூக்கி எடுத்து அதே ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்டது. The fallen tabernacle of David was raised back and it was established in the same place. யாராவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனி சரிபடாது என்று பிசாசு சொன்னால் அதை நம்பாதிருங்கள். If the devil is saying unto you, never your family can be united, do not believe it. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். Today the Lord is performing wonders in many children of God. இன்றைக்கு இன்னொரு பகுதியிலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் வறுமையிலும் தரித்திரத்திலும் ஆசீர்வாத குறைவிலும் மிகவும் தாழ்ச்சியான நிலவரத்திலே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. On the other hand, a group of people of God living in poverty, penury and in a very low state of life. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாத குறைவினால் தள்ளப்படுவதை நாம் பார்க்கலாம். We see many people cast down with the lack of blessings. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த லாசர்வரை போல தரித்திரனாய் இருந்தாலும் எப்படியோ ஒரு ஓரத்திலே ஓடி நாம் நித்தியத்தை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். நல்லது. What they think, I may lead
poor life like Lazarus, I will have a place in heaven in the corner. With that intention they go, it's good. நம்முடைய நோக்கம் பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. Our intention is not only the economical blessings. ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, if a man has hope in this world only for the world in Christ, he is most miserable. ஆனால் அதே நேரத்திலே இம்மையிலே அவனுக்கு தேவையானது கொடுக்கப்பட வேண்டும். அவன் புறஜாதியினிடத்திலே கையேந்த கூடாது. In the meantime, whatever his needs in this world should be provided unto him, and he should not go and beg to the Gentiles. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே போய் அவன் கையேந்த கூடாது. He should not extend his hand to an unsaved child of God. ரட்சிக்கப்படாத உன்னுடைய குடும்பத்திலே போய் நீ கையேந்த கூடாது. You should not beg going before your unsaved family members. அந்நிய மார்க்கத்தாரிடத்திலே போய் நீ கையேந்த கூடாது. You should not beg going to the people following other religions. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord will not find anything lacking. உனக்கு அன்றன்று உள்ள படியாவது அளந்து கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential, at least your daily bread should be given unto you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை தேவன் ஏன் உன்னோடு பேச விரும்புகிறார்? Oh beloved child of God, why the Lord wants to speak unto you this truth? இந்த மார்க்கம் உன்னை வெறுமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதா? Is this religion make you empty? இந்த சத்தியம் உன்னை கடனாளியாக மாற்றுகிறதா? Is this to make you a debtor? இந்த உபதேசம் உன்னை பிச்சைக்காரனாக மாற்றுகிறது? Is this doctrine make you a beggar? அப்போஸ்தல உபதேசம் என்பது ஒரு மனிதனை ஐஸ்வரியவானாய், தரித்திரனை ஐஸ்வரியவானாய் மாற்றுகிற ஒரு உபதேசம். Apostolic doctrine is a doctrine which is making a poor man as a rich man. அதற்காக நீ கோடீஸ்வரனாக மாறி தேவன் எங்கே என்று நீ கேட்கும்படியாக அல்ல. For that not that you should become a multi-millionaire, question where is God? ஆனால் நீ கடைசி வரை கடன் கொடுப்பவனாய் இருக்க வேண்டுமே தவிர கடன் வாங்குகிறவனாக நீ வாழ்ந்து விடக் கூடாது. அப்படியானால் நீ தோற்று போய் கொண்டிருக்கிறாய். Until the end of life you should be a person lending money, you should not be receiving loan from others. If it is so, you have failed in your life. இரண்டாவதாக கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை முதலாவது அவர் துளிர்விட வைக்க போகிறார். குடும்ப வாழ்வில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பிரிவினைகள், சண்டைகள், வேறுபாடுகள், விரோதங்கள், பகைகளை அவர் முதலாவது களைந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதானம், இளைப்பாறுதலை துளிர்விட வைப்பார். Secondly, the Lord will take away all kinds of bitterness, enmity, hatred and all evil things from your family life, and the Lord will give instead of that love, joy, peace and other good aspects. இரண்டாவது இந்த கூட்டத்திலே கர்த்தர் உனக்கு செய்கிற காரியத்தை சொல்லுகிறேன். Secondly, what God will do, I am telling unto you. நீ இனி கடன் வாங்க கூடாது. You should not borrow money hereafter. ஒருவனிடத்தில் போய் நீ கையேந்த கூடாது. You should not go to a person and beg. ஒரு அந்நியனிடத்தில் நீ கையேந்த கூடாது. You should not beg to a stranger. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கையேந்துகிற மார்க்கம் அல்ல, கை கொடுக்கும் மார்க்கம். Christianity is not a begging way, but it is a way which is stretching forth hand. நான் சொல்லுகிற உபதேசம் சரி என்று சொல்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு நீ ஒருவனிடமும் கையேந்த கூடாது. Pronounce the name of Lord Jesus Christ, keeping the holy Bible in your hand. You should not go and beg to anyone. இறைவனிடம் கையேந்து. You beg to the Lord. அவர் இல்லை என்று சொல்லுகிறதே கிடையாது. He never denies nothing. நீ ஏன் போய் உன்னுடைய அண்ணனிடத்தில் கையேந்துகிறாய்? Why you are going and begging to your brother? ரட்சிக்கப்படாதவனிடத்தில் ஏன் நீ கையேந்துகிறாய்? Why you are begging to the அதை unsaved? விட முழங்கால் படியிட்டு நீ சாப்பிடாமல் கிடந்து கர்த்தரை நீ கூப்பிடு. Rather than you kneel down, you fast and call upon the Lord. அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். Let him come and bless you. The blessing of God will give riches. He will not add sorrow to you. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். The faithful man will receive bounteous blessings. இயேசு வருகிறார், வாசல் அருகே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ இன்னும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறாய். அந்த வாசல் அருகே வருகிற அந்த மீட்பரை நீ எப்படி காண முடியும், சந்திக்க முடியும்? Jesus is coming. He is coming by the doors, but you are lending, but you are borrowing money. How you will beat that Lord Jesus Christ? பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential you should understand this truth. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. He that borrows money is slave to the person who has அடிமை money. உயிர்த்தெழுதலிலே சந்திக்க முடியாது. A slave cannot be resurrected in the coming அடிமை of the Lord. சிங்காசனத்துக்கு போக முடியாது. A slave cannot go to the throne. அடிமைப்பட்டவனை தேவன் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. The Lord not rapture the person who is enslaved. இந்த உலகத்திலே உன்னுடைய பணத்திற்காக, உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நீ தேவனுடையத்திலே கையேந்த வேண்டும். அவர் உன் தேவைகளை சந்திக்க வேண்டும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதி இருக்கிறதிலே நீ மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நீ நிரூபிக்கிறாய். For your money, materials and needs of the children, you should not go and beg others, but you should pray to God. God should supply your needs. You should do the remaining things. You should lend them to others. That only means the Lord is alive. நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். I went to a company. அங்கே அதே ஒரே இடத்துல ரெண்டு பேரு வர்க் பண்றாங்க.
In the same place, two persons were working. ஒரு இவரும் பிசினஸ் பண்றாரு, இன்னொரு அவிசுவாசியும் பிசினஸ், அதே ஒரே இடத்துல நடக்கிறது. And he was doing business, another person was doing the business, the same is taking place in the same place. நான் போன உடனே இந்த விசுவாசி கையில காசு இல்ல. When I went, the believer did not have money in his hands. அதாவது அவங்களுடைய என்னன்னா வந்துட்டா காசு கொடுக்கணும்னு ஒரு தவறான எண்ணம். His misunderstanding is that if I went, I should be given money. அந்த ஆள்கிட்ட போய் பாஸ்டர் வந்துட்டாரு குடுன்னு காசு வாங்கிட்டான். He is going and asking that person, pastor has come, please give money. எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம். What a bad thing it is. உன்னிடத்துல இல்லன்னா சும்மா இரு, நீ அதை கேட்டு தேவனுடைய நாமத்தை அங்க விருதாவாய் வழங்குகிறாய். If you have no money, keep quiet. You are demanding money from others and making vain the name of the Lord. முடிஞ்சு வந்ததுன்னு சொன்னேன், இது பெரிய தவறு. நீ இத்தனை வருஷம் பைபிள் தூக்குறதுல அர்த்தமே கிடையாது. When I came back, I was telling unto you, it's a Himalayan error and there is no meaning for holding the Bible till now. என்றைக்கு நீ பைபிளை எடுத்தியோ அப்பொழுது பரலோகத்தின் செக்கை உன் கையில எழுதி கொடுத்துட்ட மாதிரி தான். When the Holy Bible is in his hand, the check of heaven has been written and given in your hand. அதுல உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீ முழங்கால் போட்டு பிடிச்சு நீ தேவனிடத்திலிருந்து வாங்கணும். You should kneel down, catch hold of the promise of God and receive it from God. ஒரு பழைய சம்பவத்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். I think you remember an old incident. I want to remind you. கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு பையனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சாங்க. The mother worked hard and sent the son to foreign country. அவன் சம்பாதிச்சு அனுப்புவான்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, அவனும் அனுப்புனான். She expected that he would earn money and send. He was sending. அவன் அங்கிருந்து பணமா அனுப்ப முடியாது, செக் அனுப்பிக்கிட்டே இருந்தான். He could not send money cash, but he was sending check. இந்த தாய்க்கு படிப்பறிவு இல்லாதனால என்ன பண்றது, இந்த பையன் இவ்வளவு புத்தி இல்லாம போயிட்டானே, பணமே அனுப்பாம வெறும் பேப்பரையே அனுப்பிட்டு இருக்கானேன்னு சொல்லிச்சான். The mother was illiterate, therefore she could not understand the things. What a foolish man my son is. He is sending cash, but he is sending paper. ஆனாலும் மகன் மேல உள்ள பாசத்துல இந்த பேப்பரையாவது பத்திரமா வைப்புன்னு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. But because of the affection on the son, she was keeping the paper safe. கடைசில அவன் ஃப்ரெண்டு இந்தியாவுக்கு போகும்போது இவன் சொல்லிவிட்டான், எங்க அம்மாவை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா, இப்பமாவது கொஞ்சம் செழிப்பா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னான். Finally, when his friend came to India, he told, go and meet my mother if she is prosperous now. இங்க வந்து பார்த்தா அம்மா அதே குடிசை வீட்டுல அப்படியே ஓஞ்சி தேஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. When he came and saw, the mother was in the same hut. She was in a very lean and weak condition. என்னம்மா இப்படி இருக்கீங்க, உங்க பையன் அங்க செல்வ செழிப்பா இருக்கானே, இப்படி இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு அவன் ஒண்ணுமே அனுப்பலையான்னு கேட்டான். He asked, oh my mother, why you are in this condition? Your son is very prosperous and wealthy in the foreign country. Did he not send any money to you? போனாலும் போனா இதுவரைக்கும் 10 பைசா கூட அனுப்பவே இல்ல. He went and went. He did not spend even 10 paise till now. இல்லையே, மாசம் மாசம் நான் எங்க வீட்டுக்கு அனுப்பும்போது அவனு அனுப்புவானே. Every month when he was sending, I was sending money to my house, he was sending money to you. பாரியா, அந்த பேப்பர் தான் ஒரு 15-20 பேப்பர் அனுப்பி வச்சிருக்கான். மாசம் மாசம் ஒரு பேப்பர் மட்டும் அனுப்புறான். Look at, he has sent these papers 15 or 20. Every month he is sending a paper. அங்க பார்த்தா அவ்வளவு பணத்தினுடைய காசோலைகள். Everything is what a check of the cash. அப்பதான் புரிஞ்சது, ஓஹோ இந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாதனால இவங்க இப்படி தவறா விளங்கி கொண்டு வேதனையில இருந்திருக்காங்க. அதுபோல வேதத்தின் ரகசிய படிப்பறிவு இல்லாத விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்றைக்கும் கையேந்துகிறார்கள். That is why he misunderstood. He was able to understand that the woman was illiterate, therefore she could not make use of the check. Just like that, many believers and servants of God begging without understanding of the true meaning of the word of God. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். He is all over rich. ஆபிரகாம் புறப்படும் பொழுது கையில ஒண்ணுமே கிடையாது. When Abraham started, there was nothing in his hand. ஆனா எலியாசர் அவரை பத்தி சொல்லும் பொழுது என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறார் என்று சொன்னார். But when Eleazar spoke about him, he says, my master is very wealthy. யாக்கோபு போகும் பொழுது When Jacob went, வீட்டை விட்டு புறப்படுகிறான். he is starting from the house. அவங்க அம்மா நீ போயிருப்பா, ஜீவன் தப்ப ஓடி போன்னு சொல்லிட்டாங்க. The mother told, for your life you go. தகப்பன் சொல்லிட்டாரு, நீ செஞ்ச சேட்டைக்கு உன்னை வச்சு என்னால பார்க்க முடியாது, உன்னை கொன்றுவா, நீ போயிடுன்னு சொல்லிட்டாரு. The father told, for the trouble you created, I could not take care of you, go. ஆனால் அந்த பிள்ளையை தனிமையில அனுப்புறதுக்கு அந்த தாய்க்கு விருப்பம் இல்லாம ஒரு ஒட்டகம் நிறைய சாப்பாடு, திங்கிற ஐட்டம், பணம், பொருள் என்னெல்லாமோ கொடுத்து ஒரு கழுதையும் பொதி சுமக்கிற வச்சு அதோட அனுப்புனாங்களா. But the mother was not willing to send the son empty. He loaded a camel full of eatables and other things. A donkey was also given. Along with that, the mother sent him. ஒரு கழுதை நிறைய, ஒரு ஒட்டகம் நிறைய ஏத்தி பிள்ளையை அனுப்பி விட்டா. ஏசா பார்த்தான், இவ்வளவும் கொடுத்து தான் உன்னை அனுப்புறாங்களா? Esau saw she was loading a camel and a donkey and he sent out. அவன் பின்னாலேயே வந்து அந்த ஒட்டகம் மேல உள்ளதையும் கழுதை மேல உள்ளதையும் அடிச்சு புடிங்கி ரெண்டு கழுதையும் ஒட்டகத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டே போயிட்டான். He came at the back, he saw all those things, he plundered the things that were at the camel's back, at the donkey's back, and he went away. ஆனால் தேவன் அவனை அன்று சந்தித்தார். But God met him there. அவன் சொல்றான், எனக்கு உண்ண உணவு கிடைக்குமா?
He was questioning, will I get food to eat? உடுக்க உடை கொடுப்பீங்களா? Will you give me dress? நான் போகிற இடத்துலலாம் என்னை காப்பாத்தி மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு என்னை கொண்டு வருவீங்களா? Will you keep me in the place where you go? Allow me to come back to my அப்படி father's நீர் house. என்னை திருப்பி கொண்டு வந்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர். If you bring me up like that, you will be my God. அதே அந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணி அவனை திரும்பி வரும்பொழுது எம்டியா கொண்டு வராம ரெண்டு பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். அவர்தான் நம்முடைய தேவன். The Lord God honored his word. When he came back, he did not come empty, but he was coming with two company. Such a God is our God. உபாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதை அதன்படியே நீ செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வந்து பலிக்கும். அதுல மாறும் பொழுது ஒன்றும் பலிக்காது. If you follow the promises that are written in the book of Deuteronomy, if you abide by the laws and statutes of the Lord God, and if you keep all those things in your life, all the promises will come and prosper in your life. Otherwise you cannot. எவ்வளவு காரணிக்கு இது எத்தனை பேருக்கு ஒரிஜினல் காசுல உள்ளதுன்னு தெரியாது. பாதி இது பேங்க்ல இருக்கும். How many cars? I do not know how many are having their own car. Half will be in the bank. எத்தனையோ டூ வீலர் இருக்கு. அதுல எத்தனை பேருக்கு இன்னும் டியூ கட்ட முடியாம முன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு இருக்கான்னு தெரியாது. There are so many two-wheelers. I do not know how many are not able to pay the dues and they are going forward and backwards. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பாஸ்டர்ட்ட கொடுத்து ஜெபிச்சிட்டு அன்னைக்கு வாரத்துல சாட்சி சொல்லுவான், கர்த்தர் எனக்கு ஒரு கார் கொடுத்தார். கர்த்தர் கொடுக்கலையே. They have purchased all these things and brought and testified and God prayed from the pastor, but it was not given by the Lord. இருக்கிற பேங்க்ல எல்லாம் லோனை போட்டு வீட்டை கட்டிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாருன்னு சொன்னா நீ பொய் சொல்லிட்ட. You are applying loans in all the banks and constructing a house, then you testify God has given me a house, then you are telling a lie. பெங்களூர்ல ஒரு முக்கியமான விசுவாசி. At Bangalore, important அவங்க believer. பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துல இருக்கிறார்கள். His children are in the ministry. அவருக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது. A house was அருமையான built. வீட்டை கட்டி முடித்தார். He built a beautiful house. பழைய சீஃப் பாஸ்டரோட அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். The old chief pastor had very close fellowship with him. அதனால ரெண்டு சீஃப் பாஸ்டர் வந்திருக்கும்போது அந்த வீட்டை டெடிகேஷன் பண்ணனும்னு அவருக்கு ஆசை. He desired the two chief pastors should come and dedicate the house. அன்னைக்கு கன்வென்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, டெடிகேஷன் தொடங்கினது. The convention was over, the dedication began. டெடிகேஷன் முடிந்து விட்டது. The dedication ended. திடீர்னு ஒரு ரெண்டு சீஃப் பாஸ்டர்ல ஒரு சீஃப் பாஸ்டர் கேட்டாரு, இதுல எவ்வளவு கடன் எவ்வளவு உன் காசுன்னு கேட்டாரு. One of the chief pastors asked, how much your own money, how much is loan? உடனே அவர் சொன்னாரு, எல்லா காசும் என் காசு தான், 2 லட்சம் தான் நான் வாங்கி போட்டிருக்கேன். All my money is my money, but I just took a loan of 2 lakhs rupees. நான் உனக்கு சொல்றேன், இந்த வீட்டை வித்துட்டு அந்த 2 லட்சத்தோட கொடுத்துரு, மிச்சத்துல இருக்கிறதுல ஒரு வீடு வாங்கிக்கோ இல்ல கட்டிக்கோன்னு சொன்னார். I tell unto you, you sell this house and pay that 2 lakhs rupees. From the remaining money, you build a house or buy a house. நீங்களா இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? If you were in the place, what you should do? இதுக்கு தான் நம்ம பாஸ்டர் வச்சே பண்ணிரலாம்னு சொன்னேன்னு சொல்லிருப்பீங்க. That is why you said it can be done by my pastor. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு வந்தா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும். நம்ம பாஸ்டர் ஏதாவது சின்னவங்களை வச்சு அழகா முடிச்சிருக்கலாம். It should have been finished, making use of the small pastors here. If the chief pastors come, these troubles will come. ஆனா அவர் விசுவாசி. But he was a believer. பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற விசுவாசி. He was a believer honoring the word of the saints. அன்னைக்கு சாயங்காலமே அந்த வீட்டுக்கு ரேட்டை பேசி வித்து விட்டார். In the evening itself, he fixed a rate for the house and sold it. அருமையானவர்களே, சத்தியம் என்பது மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. Beloved people, the truth is able to change. உன்னுடைய வறட்சியை கர்த்தர் மாற்றி இந்த கூட்டத்திலே நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணினால், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுமானது என்று நீ தீர்மானம் எடுத்தால், உன் வறண்ட நிலத்திலிருந்து ஒரு வேரை துளிர்விட வைப்பார். If you are making a decision in this meeting itself and making a covenant to God, Lord, if you bless me, I will do so and so, the Lord will make a spring sprout out of your drought condition. ஏசாயா 53:2 வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரை போல அவர் எழும்புகிறார். In the book of Isaiah, chapter 53, verse 2, he is rising about the blossoming which comes out of the dry roots. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலவரத்திலிருந்து உன்னை துளிர்விட வைக்க, உன் தொழிலை, உன் கையின் பிரயாசத்தை, உன்னுடைய வேலை ஸ்தலத்தை, உன்னுடைய வருமானத்தை பெருக்க தேவனுக்கு முடியும். He shall grow up before me as a tender plant and as a root out of the dry ground. The Lord is capable of blessing all your situations, blessing your business, blessing the works of your hands. எந்த வறண்ட நிலவரத்திலும் அவருக்கு துளிர்விட முடியும். In whatever drought, dry condition, he can make you to இல்லாத இடத்திலே இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who is able to call where is nothing as though it is existing. ஒன்றுமில்லாத இடத்திலே இருக்கிறதாய் அழைக்கிறவர் நம்முடைய கர்த்தர்.
There is nothing in that place, but God calls there is something. அவரால் உருவாக்க முடியும். He can create. நான் எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன். I tell everywhere. ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு நான் ஒரு விசுவாசி என்னை அழைத்து கொண்டு போனார். A believer has called me to brother's house. நான் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது When I went to that house, அவன் ஹோட்டல் சரவண பவன்ல வேலை செய்தார். he was working in the hotel Saravana Bhavan. அவர் பழைய விசுவாசி. He was an old believer. ஆனால் வீட்ல பிரச்சனை வந்த உடனே என்னால வாழ முடியும்னு அவர் கேட்டு சொன்னாரு. இவங்க சொன்னாங்க வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. There was problem in the family. He said I cannot live. Then they said you sow and prove that you can live. பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு மனைவி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாரே தவிர வாழ வழிதான் தெரியவில்லை. He brought the wife and children to and came to Chennai, but there was no way for livelihood. ஆண்டவர் மேலயும் அவருக்கு கோபம். He was angry at God. ஆனா அப்படினால கோயிலுக்கும் போகல. He did not go to church even. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. There is no means for food in the house. கூட வேலை பார்க்கிற விசுவாசி தான் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டே வரான். The believer who was working with me was helping him for the household என்னை ஒரு நாள் அந்த days. வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். One day he was taken to that house. படுக்க பாய் கிடையாது. There was no bed to sleep. ஆனா விசுவாசின்னு கடைசி வரைக்கும் அவன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. No, he did not introduce himself as a believer till the end. நானும் ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். நானும் மாறி வந்து விட்டேன். I prayed and came back. I got on transfer and லாஸ்ட் came. ஒரு 3 weeks back நாங்க அந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 3 weeks back there was an occasion for me to go to இப்ப the இருக்கிறது house. ஒரு பெரிய மாளிகையிலே இருக்கிறார். Now he is in a big mansion. அதுக்கு பின்பு அவர் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். Afterwards he came to the presence of தன்னை God. தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார். He humbled himself, தன்னுடைய surrendered. வாழ்வை மறுபடியும் பிரதிஷ்டையிலே அர்ப்பணித்திருக்கிறார். He consecrated life once again. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். The Lord started blessing him. எந்த தகப்பனும் அவருக்கு உதவி செய்யல. No father helped him. விட்டுவிட சகோதரர்கள் உதவி செய்யல. The forsaken brothers did not help. தனியா நின்று கர்த்தர் அந்த வறண்ட நிலத்திலே அவனை துளிர்விட வைத்தார். He stood alone. The Lord has made him to sprout in the dry ground. அந்த தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னுடைய இரத்தம் சூடு ஏறணும். இனிமேல் நீ கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்க கூடியவனாய் மாற வேண்டும். When you hear this word, there should be hotness in your blood. You should make a decision not to borrow and you should become a person lending. முழங்கால போடு. Kneel. அதுதான் நல்ல பிராக்டீஸ். It is good practice. அவரை கூப்பிடு. Call upon him. அவர் வராவிட்டா ஏன் வரலங்கறதை கண்டுபிடி. If he is not, find out the reason for not coming. ஏன் பேசுகிறது இல்லன்னு நீ கண்டுபிடி. You find the reason why he is not ஏன் உனக்கு தரிசனம் ஆகிறது இல்லை என்றதை கண்டுபிடி. You find out why he is not appearing. இன்னும் அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றி உன் வீட்டுக்குள்ளே அவர் கால் எடுத்து வைக்க அளவு உன்னுடைய வீட்டை பரிசுத்த ஸ்தலமாய் மாற்று. Whatever things to be removed, remove those things so that he can come in, make your house as a sanctuary. நீ அந்நியன் அல்ல, நீ சுதந்திரவாளி. You are not a stranger, but you are inheritor. ஒருவேளை சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் உன்னை வறட்சியான பாதையிலே நடத்தி இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானதல்ல. தேவன் உன்னை இன்றைக்கு வறட்சியிலிருந்து துளிர்விட வைக்க போகிறார். In the midst of the various situations, the Lord might let you in the path of drought, but it will not shake. Remain ever forever. God will change and you will sprout and prosper. வாக்குத்தத்தங்களை இறுக பிடியுங்கள். Catch hold tightly the promises of நம்மில God. அநேகருக்கு பரலோகத்திலே ஏதாவது ஒரு மூலை கிடைச்சா போதும்னு இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Many have started praying, let me get a corner in the kingdom of God. ஆண்டவர்ட்ட கேக்குறது எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னமோ கொடுக்குறீங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்க கூடாதா? And what they pray unto God, you are giving so much and so much things to all the world, continue to give something to me. தென்கொரியாவுல பால் யாங்ஷியோவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard about Pastor Paul Yankucho, South Korea. ஒரு காலத்துல அவர் ஹவுசிங் போர்டு வீட்ல தங்கி இருந்தாராம். சாக்கடை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள ஒழுகுமா. Once he was staying in the housing board house and the drainage water will be coming inside the ஒரு நாள் house. ஆண்டவர்ட்ட கேட்டாராம். He asked God, இத்தனை வருஷம் பைபிளை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பழைய ரூம் கொடுக்க கூடாது? I am taking the Bible and walking about, why can't you give an old room? ஒரு ரெண்டு பேர் வந்தா சந்தித்து ஜெபம் பண்றதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பழைய ரூம் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க சுவாமிங்க. God give me his old room so that when two people come I can pray for them and give counsel. அப்படி கொடுக்கறாருன்னா ஒரு பழைய டேபிளும் சேர்த்து கொடுங்க, ரெண்டு சேரும் சேர்த்து பழைய சேர் கொடுத்து விடுங்க. If you are giving, give me two chairs, one chair, table and two chairs and 2 or 3 mats also. இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நடந்து போக கஷ்டமா இருக்கு, ஒரு பழைய சைக்கிளாவது எனக்கு இந்த இத்தனை வருஷம் ஊழியத்துல நீங்க கொடுக்க கூடாதான்னு கேட்டார். It is very difficult to walk in this city, why can't you give at least an old cycle in the ministry of these years? ஒரு வாரம் கழிச்சு ஒரு சகோதரன் வந்தாராம். After 1 week a brother came. ஐயா நான் வந்து இந்த ஊரை விட்டு வெளியே போறேன். Sir, I want to leave this village. பட் ஒரு பழைய வீடு இருக்கு, ஒரு சின்ன ரூம் இருக்கு. I have an old house, a small room. அதுல ஒரு டேபிள், பழைய டேபிள் இருக்கு, ரெண்டு சேர் இருக்கு, ஒரு குட்டி சைக்கிள் இருக்கு, பழைய சைக்கிள் வேணும்னா நீங்க ஊழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். There is an old table, 2 chairs and old bicycle for ministry, if you want you can use them. இவருக்கு என்னடா இது நம்ம கேட்டது அப்படி சொல்லிட்டாரே என்ன? He said, what have we asked, the Lord has granted. என்ன ஆண்டவரே இது உண்மையான்னு கேட்டாராம். He asked, is it true, the Lord? இது உண்மைதான். It's true. பழசா கேட்டா நான் பணசா கொடுத்திருக்கிறேன், நீ புதுசா கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன், புதுசா கொடுத்திருப்பேன்னு சொன்னார். You ask old things that I have given old things. If you ask new things, I would have given new things. நீங்க வரும்போது எப்படி கேட்டு வந்தீங்கன்னு தெரியலையே.
I do not know how you prayed when you இப்ப came. போகும்போதாவது புதுசா கேட்டுட்டு போங்க. At least when you leave, ask new உங்க things. விஷனை மாத்துங்க. Change your vision. உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. Change your attitude. உங்களுடைய ஜெபத்தின் தன்மையை மாற்றுங்க. Change the nature of your prayer. உங்களுடைய ஜெபத்தினுடைய போக்கை மாற்றுங்க. Change the growth of the prayer. உங்களுடைய விசுவாசத்தின் போக்கை மாற்றுவாயாக. Change the attitude of your faith. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேரை போல அவர் எறும்புகிறார். He is coming just like a branch which is coming after a dry tree. அடுத்ததாக Next, நம்மில் அநேகர் வியாதியிலே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். many of us suffering in sickness. விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்னைக்கு அதுல ரொம்ப பார்ட்னர் மாதிரி ஜாயின் பண்ணிட்டாங்க. The believers and workers join together as partners in this aspect. தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. இது நான் சகிக்க வேண்டிய என் நோயின்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. In the prophetical book there is a word of God that this is a thing, sickness which I can't endure. இன்னைக்கு இங்க எல்லாரையும் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதியை எழுதி கொடுத்துட்டு போவாங்க. If you ask somebody to give the list of the diseases, everybody will give a list. ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த வியாதியிலே எப்படி பரலோகத்துக்கு போயிடலாம், இது ஒரு ரூட் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. Some people through this sickness I can go to heaven, this is a way to go to heaven. இதுபோல தான் பாஸ்டர் டியும் அவர்கள் பிரதராக இருக்கும் பொழுது மும்பையில சுகர் வியாதியில பாதிக்கப்பட்டு இப்படி தான் அவரும் கற்பனையில பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பரிசுத்தமாயிடுவோம் போய்டுவோம். Pastor T.O. Thomas, who was a young junior servant of God serving the Lord, he was telling that he was suffering diabetes. I will sanctify, I will go to heaven. ஆள் ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. And he became nothing. ஆனா அவருக்கு சிந்தை என்னன்னா எப்படியாவது பரலோகம் நம்ம போறோம், ஆண்டவரை பார்க்க போறோம். But his attitude is anyhow I should go to heaven, I should see my God. ஒரு நாள் காலையில 4 மணிக்கு அங்க பிரைசிங் நடந்துட்டு இருக்கு, இவருக்கு போக முடியல. ஆனா இவருக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்து நின்னுச்சு. One day morning 4 o'clock he was not able to do the praising, but a black figure came out of him and stood before him. அவரே அந்த வியாதியை பத்தி சாட்சி சொல்றாரு. He himself will testify about the sickness. அது வெளியே வந்து நின்னுது. It stood out. இப்போ இவர் பார்க்கறாரு. He looks at. நான் ஊழியக்காரன். I am a servant of God. நான் ஒரு வல்லமையான ஒரு ஆளு. I am a powerful man. பரலோகத்துக்கு போக போறேன். I go to heaven. இப்போ எனக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு கருப்பு வெளியே வந்து நிக்குதுன்னு அப்படி பார்த்த உடனே மேல இருந்து ஒரு சத்தம் கடிச்சான். இதுதான் உனக்குள்ள இருந்த சுகர் ஆவி அப்படினு ஒரு சத்தம் கடிச்சான். Out of me a figure has come out, stands outside, a black figure. A voice was heard from heaven. This was the spirit of sugar which was occupying your body. இத சொன்ன உடனே இவருக்கு ஒரு அபிஷேகம். அந்த ஸ்பிரிட் அப்படியே வெளியே போய் அப்படியே ஃபெய்த்தை விட்டு வெளியே போய் எதிர இருந்த குருத்வாரா சீக்கியருடைய கோயில் வழியா அப்படி போயிடுச்சு. And when he heard these words, there was an anointing. At once the spirit left him, went out and went to the Gurudwara, that was the sick people's sanctuary. ஒரு அபிஷேகம், anointing. அதோட சுகர் கிளியர் ஆயி போச்சு. The sugar was over. சாகர வரைக்கும் அவருக்கு சுகர் இல்லைன்னு சொன்னாரு. Till his death there was no sugar. அதுக்கு பிறகு அவர் ஃபாரின் போறாரு. அதுக்கு பிறகு தான் சீஃப் பாஸ்டர் மாறார். Afterwards he went to foreign country, he became a chief pastor. அது அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு. ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டார். It was trying to kill him, but the spirit of God decided to quicken him. இன்னைக்கு अनेகர் வியாதின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பரலோகத்துக்கு நினைக்கிறாங்க. வியாதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும். Many people are thinking that they are having sickness, it will take them to heaven, but the sickness will not take you to heaven, it will take you to hell. கர்த்தர் வியாதியாய் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். The Lord looks at the sick people, you are prosperous, your healthy life will spring forth soon. ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in the book of Isaiah chapter 58, 8ஆம் வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? in verse 8, 58:8லே நான் பார்க்கும் பொழுது, chapter 58 verse 8, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். Thine health shall spring forth speedily, the righteousness shall go before thee, the glory of the Lord will be your watch. இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு நீ சுகவீனனாக மாறுவது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God. After you have come this way, you should become a sick person. சுகவீனம் என்பது வயோதிபத்தினால் வருகிற ஒரு காரணமாக இருந்தாலும், ஆனால் தேவன் உன்னை பலப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம். Even though sickness is a thing because of the old age, it is the plan of God. The Lord should quicken you. இன்னைக்கு अनेகர் சுக வாழ்வை வாஞ்சிக்கிறீர்கள். Many are liking a healthy life. யோபு மிகவும் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர். Job was a person much affected by sickness. அவனுடைய நண்பர்கள் வந்த பொழுது அவனுடைய ஊரு தெரியாமல் அவர்கள் சங்கடப்பட்டார்கள். His friends came back and they could not identify him, recognize him. யோபு 2:12லே பார்க்கும் பொழுது, Job chapter 2 verse 12, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனை ஊரு தெரியாமல் சத்தமிட்டு அழுதார்கள்.
When they looked up and saw him, they could not identify him, lifted their voice and cried. அந்த வியாதி கொடூரமாக அவனை தாக்கினது. The sickness has affected him much cruelly. அந்த வியாதியிலே அவன் மிகவும் விசனப்பட்டான். He was suffering due to the sickness much. இதில முடிவே இல்லையா என்கிற ஒரு புலம்பலுக்கு அவன் வந்து விட்டான். He came to a mourning and lamentation. Is there no end for it? அவனுடைய மனைவி சொன்னால், இன்னும் நீர் இந்த உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவனுடைய மனைவியே சொல்ல ஆரம்பித்தாள். The wife started telling unto him, why you are remaining your integrity, curse God and give up your spirit. அவன் சொல்லுகிறான், என்னுடைய சுகவாழ்வு பறந்து போய்விட்டது. He says, my healthy life has flown away. யோபு 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In the book of Job chapter 30, 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 15, what does என் it say? சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போய்விட்டது. And my welfare passed away as a cloud. எப்படி எவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான் என்பதை நீங்கள் பாருங்கள். You consider to what miserable condition he has been cast from. அவனுக்கு சுகமே இல்ல. He did not have health. மிகவும் கஷ்டப்பட்டான். He suffered a lot. யோபு 16:12 பார்க்கும் பொழுது, The book of Job chapter 16 verse 2, அவன் சொல்லுகிறான், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். he said, I was living in a good அவர் health. என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தனக்கு லக்காக மாற்றி விட்டார். He has taken me by my neck, shaken me to pieces, set me upon a rock. இப்பொழுது அவனுடைய ஜெபம் என்ன? What is prayer now? யோபு 29:2 பார்க்கும் பொழுது, Job chapter 29 verse 2, அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை காப்பாற்றி வந்த அந்த நாட்களில் இருந்த அந்த சீர் எனக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். if the wealth that I heard on the days the Lord was protected, we heard it is better. அவனுடைய சுகவாழ்வு அவனை விட்டு கடந்து போய் விட்டது. His healthy life was passed away from him. அருமையானவர்களே, உங்களில் யாராவது வியாதியஸ்தர்களாக பலவீனர்களாக இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்திலே யாராவது வியாதிப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர முடியாமல் இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இன்றைக்கு உங்களுடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க வைக்க போகிறார். Beloved people of God, if anybody is sick and weak in this place, or if any relative of you is sick and weak, what is the word? The promise Lord wants to give. Lord is going to sprout your healthy life. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வியாதியை எதிர்த்து நிற்க வேண்டும். We should join together and oppose this sickness. நீ வியாதியை எதிர்த்து ஜெயிக்கும் பொழுது சுக வாழ்வு உனக்குள்ளே துளிர்க்கிறது. When you resist the sickness and overcome, the healthy life will sprout to you. தேவனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. There is nothing impossible by God. எந்த வியாதியும் எப்பேற்பட்ட வியாதியும் ஆண்டவரால் சுகமாக்கப்பட முடியும். Whatever kind of sickness or disease, God is able to heal. எப்பொழுது நாம் தேவனை விசுவாசியாமல் விலகுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த வியாதி அகோரமாய் நம்மை தாக்குகிறது. When we are not able to depart, when you are departing not believing God, the sickness is attacking us. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe the word of God. இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள். Believe the death of Jesus Christ the அவர் cross. சிலுவையிலே என் நோய்களை சுமந்தார் என்பதை விசுவாசியுங்கள். Believe he has borne all your sickness on the cross. அவருடைய தழும்புகளால் அவர் என்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். Believe by his stripes he can heal me. தேவனால் கூடாத ஒரு அற்புதமான காரியம் ஒன்றுமே கிடையாது. Is there any marvelous thing which God cannot do? இன்றைக்கு கூட நீங்கள் பாதாளம் பரலோகம்ங்கற ஒரு புக் நீங்க படிச்சிருக்கலாம். Even today you may have read book about heaven and hell. அந்த புருஷன் மரித்து போய் விடுகிறான். The husband is dead. அங்கே அவர்கள் அடக்கம் பண்ண எத்தனிக்கிறார்கள். They were making attempts to bury him. அந்த பெண் சொல்றா, அவர் அடக்கம் பண்ண கூடாது, அவர் உயிரோட வரணும்னு சொல்றா. The woman says he should not be buried, he should come back to life. எப்படி இருக்கும்? How is it? எப்படி கொண்டு வர முடியும்? How he can brought back to அவங்க life? சொன்னாங்க, இந்த சகோதரிக்கு பைத்தியம் மாதிரி இருக்கு, அதனால பாடி எம்பாம் பண்ணிருங்க, அப்படி விட்டுருங்க, அவ அடக்கம் பண்ணா பண்றா, இல்லனா வச்சிட்டு அழுதுட்டே கிடக்கட்டும்னு விட்டாங்க. They sold this woman has become mad, therefore she is not able to recognize the root things, embalm body and let it remain. If it decays, doesn't matter. அடக்கத்துக்கு அவள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறா. She was not accepting burial. என்ன செய்ய முடியும்? What can be done? அவ உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தா. She was sitting and weeping. 3 நாள் ஆனது. 3 days passed. திடீர்னு அவளுக்கு ஒரு சிந்தை வந்தது. All of a sudden she had ஒரு gospel meeting நடந்துச்சு. பாடி ஆம்புலன்ஸ்ல போட்டு அங்க கொண்டு போய்டா. There was a gospel meeting going on. She put the body in the ambulance and took there. பாடியில உள்ள ரத்தம் எல்லாம் வெளியே எடுத்து கெமிக்கலை ஏத்தியாச்சு. பாடி கட்ட மாதிரி இருக்கு. இத வச்சிட்டு இவ சுத்திட்டு இருக்கறா. The blood was taken out from the body. It was embalmed. The body was like a rod, but she was wandering about that body. அங்கே போனபோது அந்த கூட்டத்தை நடத்திட்டு அவர் இறங்கி போயிட்டார். அந்த ஹீலிங் சர்வீஸ் நடத்துனவர் போயிட்டார். The person who wanted the healing service conducted the meeting and went away. ஆனா இவளுக்கு faith இவர் எழும்பணும். But she had a faith she should come back to life. அவர் போயிட்டார்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல இவர் உயிரோட எழும்பிட்டாரு. And it was told he has gone back, but he came back to life soon. எம்பாம் பண்ண பாடியில இருந்து கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அதாவது தண்ணீரை திராட்சரசமாக இயேசுவுக்கு மாற்ற கூடுமானால் கெமிக்கலை இரத்தமாகவும் இயேசுவுக்கு மாற்ற முடியும். From the embalmed body the Lord has given back to life to that brother. If the Lord is able to make the water into wine, the Lord can resurrect a dead body. வியாதி ஒரு மரணத்தின் ஆவி, விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணக்கூடிய
ஆவி, அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு அழித்து இந்த கூட்டத்தில் வியாதியிலே விடுதலை கிடைக்குமா என்று தவிக்கிற உன்னுடைய வாழ்விலே சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க விட போகிறார். The sickness is a spirit of death. It is causing treachery to faith. But Lord Jesus Christ expects that will your health sprout and you can grow. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள். Today there are many struggles in the spiritual life of many people. இன்றைக்கு சபையில விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் விசுவாச வீரர்கள் இல்லை. There are believers in the church, no believer warriors. பரிசுத்தத்தை பத்தி நாம் கேள்விப்படுகிறோம், ஆனால் பரிசுத்தவான்கள் இல்லை. There we hear about holiness, but there are no saints. எத்தனையோ ஆழமான உபதேசங்களை நாம் கேட்கிறோம், அந்த அனுபவங்கள் நம்மில் அநேகருக்கு இல்லை. We hear so many deeper doctrines, but we have no such experience. இன்னைக்கு சபைகளிலே ஜெப வீரர்கள் குறைந்து போனதை நீங்கள் பார்க்கலாம். You can see the prayer warriors are diminished in the church today. ஏன் சபையில பாக்குறீங்க? உங்க லைஃபை திரும்பி பாருங்க. You look back at yourself. உங்களுடைய பிரேயர் லைஃப் இப்ப கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? Is your prayer life increased or decreased? கூடி இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். Those who say increase, put up your hands. போதுமா? ரிசல்ட் பாருங்க. நெட் ரிசல்ட் இங்கே நீங்க பார்க்கலாம். You can see the net result. காரணம் இன்னைக்கு அது வறண்டு கொண்டே வருகிறது. Because it is getting tried now. அந்த அரை மணி நேர ஜெபம், ஒரு மணி நேர ஜெபம், முதல் ஜாமத்தில் எழுந்து கூப்பிடுகிறது, கைகளை உயர்த்துகிறது, முழங்கால் போடுறது, கர்த்தருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்பது இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிற ஒரு காலம். Half an hour prayer, 1 hour prayer, getting up in the midnight and watching in the presence of praying, and all these experiences are diminished today. விசுவாசத்தில் தங்களுடைய பிள்ளைகளை சாகு கொடுத்தவர்கள் இன்றைக்கு இவர்கள் விசுவாசத்தில் நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். Those who gave their children to die in faith, they are not able to remain in faith, they are trembling. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, The word Lord speaks unto you. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட வைக்க போகிறார். The Lord is going to sprout your spiritual life. மறுபடியும் அதே ஜெப வாழ்க்கை, அதே விசுவாச தன்மை, அதே பரிசுத்தம், அதே பிரதிஷ்டை, அதே தெய்வீகமான தன்மையை கர்த்தர் உனக்குள்ளே துளிர்விட வைக்க போகிறார். The same prayer life, the same faith life, the same holy life, the Lord will give back once again to you. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, In Song of Solomon chapter 6, அங்கே 11ஆம் வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? what we see in verse 11, திராட்சை செடிகள் துளிர்விட்டது. the vines began to sprout. இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். Jesus says, I am the vine and you are the branches. கிறிஸ்துவின் தன்மைகள் உனக்குள்ளே துளிர்விடுவதை காண்பிக்கிறது. It shows the characteristics of Jesus sprouting in you. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு நீ பங்குள்ளவனாய் மாற போகிறாய். You will be escaping from the pollutions of the world. You will become a partaker of the divine nature of God. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னுடைய பிரதிஷ்டையை துளிர்விட வைக்க போகிறார். The Lord is going to sprout your consecration in this meeting itself. இந்த மாலை வேளையிலே உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் துளிர்விட வைக்க போகிறார். In this evening hour, the Lord is going to sprout your faith. உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு துளிர்விட தூண்டிவிடப்பட போகிறது. Your prayer life will be kindled to sprout. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுதான் இந்த கூட்டங்களின் நோக்கம். Beloved people, the purpose of this meeting is to change your life. ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிறதுதான் தேவனுடைய சத்தியத்தின் வேலை. By the Lord who is the Spirit, we are transformed and we are passing from glory to glory. That is the work of the truth of God. யோவான் 15:3 படி நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிக் கொண்டு வருகிறீர்கள். According to John's Gospel chapter 15 verse 3, according to the truth that you were listening, now itself you are made clean. இது திராட்சை செடி பூத்து காய்க்கக்கூடிய ஒரு நேரம். This is the time when the vine is sprouting and நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் மாறக்கூடிய ஒரு நேரம். Time when our garden will be full of tender உங்களுடைய grapes and ஆவிக்குரிய fruits. வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரம். This is the time when God will cause a reformation in your spiritual ஏதோ life. ஒரு சம்பவம் உன்னை பின்தங்க வைத்து விட்டது. An incident has made you go back. ஏதோ ஒரு வார்த்தை உன்னை பின்னாக இழுத்து விட்டது. A word has drawn you back. ஏதோ ஒரு நிகழ்ச்சி உன்னை தோற்று போக வைத்து விட்டது. An incident made you fail. ஏதோ ஒரு நினைவிலே நீ பின்தங்கி போய் கொண்டே இருக்கிறாய். In some thought you are backsliding. அது உன்னுடைய சரீர பலவீனமாக இருக்கலாம். It may be your physical weakness. ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கலாம். Or a particular incident. ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். Situation. ஏதோ ஒரு பகுதியிலே நீ பாதிக்கப்பட்ட நிலவரத்திலே நீ பின்னாக போகிக் கொண்டே இருக்கிறாய். On a path you are in damaged condition, you are going back. ஆனால் கர்த்தர் உன்னுடைய திராட்சை செடியை உன்னுடைய ஆன்மீகத்தை மறுபடியும் துளிர்விட வைக்க போகிறார். The Lord is going to make your spring forth your wine, your spiritual life. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்வார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். அதுதான் தேவனுடைய திட்டம். My faith and the plan of God is before the meeting ends, the Lord will cause a work in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் அந்த வேலையை செய்ய You ஆரம்பிச்சிடுவார். commit yourself to change your life, the Lord will do that work. ஒன்று உன்னுடைய
குடும்பத்தை அவர் துளிர்விட வைக்க தேவனுக்கு சக்தி உண்டு. On the one hand, the Lord has power to sprout your family. நீ அதுக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். You should humble yourself, surrender yourself. இரண்டாவது உன்னுடைய வறட்சி, வறுமை, கடன், தரித்திரம், சாபம் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறார். Secondly, your drought, your poverty, your penury, all the lack of needs, you the Lord will all change things and make you prosperous. மூன்றாவது உன்னுடைய பலவீனம், சுகவீனம், வியாதி, பிணி, நோய் இயேசுவின் நாமத்திலே தழும்புகளால் குணமாக வேண்டும். சர்வாங்க சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, all your sickness, weakness, all sorts of health problems in your body, all should be taken away from you. You should be healed by the stripes of God. அடுத்ததாக உனக்குள்ளே உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தெய்வீகம் துளிர்விட வேண்டும். Then your faith, your holiness, your holy, the godly life should sprout forth. இந்த நான் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது எது உங்களுக்கு கரெக்ட்டா வருதோ அதை கேட்ச் பண்ணிட்டே வாங்க. When I am telling whatever is correct you, just touch it. எது உன் லைஃப்க்கு தேவையோ அதை நீ மட்டும் கரெக்ட்டா பிடிச்சிட்டே வரணும். Whatever is needed for life, catch hold of it rightly. அந்த வார்த்தையை மட்டும் நீ ஃபாலோ பண்ணி அதுக்காகவே கேட்டிட்டு இருக்கும்போதே ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பி அதை அப்படியே உட்கொண்டே வாங்க. கர்த்தர் இந்த முடிவிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடும். Follow that word, you be praising God and be increasing in your faith. In the end, the Lord will perform a miracle. கர்த்தர் வறட்சியை மாற்றுகிறது மாத்திரமல்ல, Lord changes not only ஆவிக்குரிய வறட்சியை மாற்றுகிறார். He is removing the spiritual drought. இன்னைக்கு சபைக்குள்ள ஜனங்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் விசுவாச வீரர்களை. We can count the believer warriors by our fingers. விரல் விட்டு எண்ணி விடலாம் பரிசுத்தவான்களை. We can count the saints by fingers. விரல் விட்டு எண்ணி விடலாம் நைட்ல ஜெபிக்கிற ஆட்களை. We can count the believers or those who are praying in the night. இங்க இருக்கிற 3000 பேர்ல 3 பேரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஆண்டவரை பார்த்திருப்பீங்க. And I have selected 2 or 3 among the thousands of people. இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவன் எதிர்பார்த்த ஜெபம் இன்னும் வரலங்கறதா உண்மையான சத்தியம். The truth is that God expected prayers has not come yet. அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியை இன்றைக்கு கர்த்தர் மாற்ற வேண்டும். Beloved, the Lord is going to change your spiritual dryness. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs chapter 11 verse 28. பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன். துளிர்விட வைக்க வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். நீங்க அதுக்கு முழங்கால போட்டு ஒப்பு கொடுத்துறணும். The time is very short, therefore I will just point out the main points. The work you should do, surrender, the Lord will do the work of sprouting in you. நீதிமொழிகள் 11:28 பார்க்கும் பொழுது நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். The Proverbs chapter 11 verse 28, righteous shall flourish as a branch. இன்னைக்கு சபைகளிலே நீதிமான்கள் தேவை. We need righteous people in the church today. இல்லாவிட்டால் ஆத்துமாக்கள் தேவை. Or we need souls. பிரியமானவர்களே, நம்மில் अनेகர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிற அந்த விஷயத்திலே மிகவும் தாழ்ந்த நிலவரத்திலே காணப்படுகிறோம். Beloved, people are God, many are in a very low state in the matter of bringing people to salvation. நீதிமான்கள் தலைப்பது என்பது சபைக்குள்ள இருக்கிற ஒரு நீதிமான் தலைப்பதல்ல, வெளியே இருக்கிற பாவி நீதிமானாய் வந்து தலைக்க வேண்டும். Righteous shall flourish as a branch. Doesn't mean the believers of the church should flourish, but the sinners who are outside should come and flourish. அவங்க வெளியே இருக்கும் பொழுது பாவிகள், இங்க வரும் பொழுது அவன் நீதிமான். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான், அவருடைய விசுவாசத்தினாலே நீதிமான், அவருடைய கிருபையினால் நீதிமான், அவருடைய அழைப்பினால் நீதிமான். இப்படிதான் பைபிள் சொல்லுது. When they are out, they are sinners, but inside they are come, they are righteous by the blood of Lord Jesus Christ, by their faith, by the righteousness, by their holiness. கிருபையினாலே, இரத்தத்தினாலே, அழைப்பினாலே, விசுவாசத்தினாலே இந்த மார்க்கத்துல கால் எடுத்து வைத்த உடனே அவனை நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறார். By the blood, by the grace, and by all of such things, the Lord sees whoever steps in this church as a righteous man. இது ஆத்தும ரட்சிப்பை காண்பிக்கிறார். It's so salvation of the soul. இன்னைக்கு நம்மில் ஒவ்வொரு ஆளும் ஒரு நாள் ஒரு ஆத்துமாவை சந்தித்து ரட்சிப்புள்ள கொண்டு வந்தா இந்த தேசம் குறுகிய காலத்திலே கிறிஸ்துவுக்கு காலடியில வந்து விழும். If every one of his meeting a soul and bringing everyone into salvation within a short period, the whole India will come to the feet of the Lord. நீதிமான்கள் தலைப்பறனே சபையில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்ல வளருவாங்க நம்ம நினைச்சிட்டு நாம மாத்திரமே இருந்துகிட்டு வண்டி ஓட்டிட்டே இருக்கிறோம். And we think the righteous people will flourish. We think the righteous people, the church are flourishing, and we are the driving the vehicle and proceeding. ஒரு தேவனுடைய கூட்டம் வெளியே காத்து கொண்டிருக்கிறது. A group of God is meeting outside. வேறே தொழுவத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் சிக்கி காத்து கொண்டிருக்கிறது. In another flock, a group of people are entangled. அவர்கள் இங்கே வந்து நீதிமான்களாய் மாற வேண்டியது அவசியம். It is essential they should come here and ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. It is our duty to take a great multitude of people to heaven. பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையாய் போக கூடாது. ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு அழிந்து போகிற உலக பொருளினாலே நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் சம்பாதியுங்கள், ஆத்துமாக்களை
சம்பாதியுங்கள். We should not go to heaven with empty handed with a mammon of righteousness. We should earn the souls and we should go to heaven with a group of souls. நம்ம ஆளுங்க எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப உற்சாகமா ஊழியம் செஞ்சாங்க, இப்ப ரொம்ப பிஸியா மாறிட்டாங்க. Once upon a time our people are serving the Lord enthusiastically, not very இல்ல slack. வீட்ல கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்த உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்பொழுது ஆத்தும ரட்சிப்பின் ஊழியம் நமக்கு ஃபுல்லாவே நின்று போய் விட்டது. There are problems in their life, family problems and day to day life problems, thereby the soul winning ministry has come down in. என்ன வந்தாலும் நாம் அந்த ஊழியத்தை விடவே கூடாது. Whatever may come, we should not give up that ministry. கால்டுவெல் குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். We wrote about Robert Caldwell. தமிழ்நாட்டுல வந்து இடையன்குடியில ஊழியம் செய்தார். He came to Tamil Nadu and ministered in Idayankudi. அவர் புறப்படும்போது when he started, வாலிப வயது, young age, கப்பலுக்கு எல்லாமே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. they took to book for the ship. இந்தியாவுக்கு புறப்படணும். He should start to India. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து படுக்கையில இருக்காங்க. எழும்பி தம்பி நீ போயிட்டு வான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது. The mother was in the bed, she did not have strength to get up and bless, oh my son go. ஆனா அப்படியே படுத்தே கிடக்குது அந்த தாய். The mother was lying down the heart. இவர் போய் சொன்னாராம், he said, உங்களை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை. it is my duty to take care of you. ஆனா அவருடைய கடமை ஒண்ணு எனக்கு இருக்கு, நான் நிச்சயமா போய்தான் ஆகணும். But there is a duty of the Lord to me, definitely I should go. கடைசில அந்த தாயை அப்படியே விட்டுட்டு இந்தியாவுல வந்து ஊழியம் செய்தார். அவங்க மரிச்சிட்டாங்க. Finally he left the mother as it was. He came to India and ministered. இப்படி தான் அவங்க வந்து மிஷனரி ஊழியத்தை செஞ்சாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்திக்கப்பட்டிருக்கிறோம். In that way they did the ministry work and we were met today. நீ இந்த ஊழியங்களை நீங்கள் செய்யும் பொழுது பிசாசு பல விதங்களிலே போராட்டத்தை உண்டு பண்ணுவான். ஆனால் இதுக்கும் அதுக்கு நீங்க கம்பைன் பண்ணவே கூடாது. When you are doing the ministry in this way, the Lord will bring and attack you in many ways, but you should not compare it with that. அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். That is a different track, this is different track. வில்லியம் கேரியை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You might heard about William Carey. கல்கத்தால வந்து ஊழியம் செய்யும்படியாக வந்தார். He came to do ministry in Calcutta. நான் அத படிச்சதுல இருந்து எல்லா கூட்டத்திலயும் சொல்றேன், அப்படியாவது யாராவது வில்லியம் கேரியா மாறுவாங்களான்னு. And I tell the things I read the book so that some may become missionaries of like. அவர் ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போகணும்னு கிளம்புறாரு. He started for missionary. மனைவி 2 பிள்ளைகள். Wife and 2 children. மனைவி சொல்லிச்சு, எனக்கு அந்த விஷயமே கிடையாது, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. The wife told, I do not have that vision, I will not come. அவர் சொன்னாரு, எனக்கு விஷன் இருக்கு, உன்னை விட்டுட்டு போக முடியாது. He said, I have vision, I can't leave you and go. நீ எனக்கு மனைவி 2 பிள்ளைகள், நான் இதை விட்டுட்டு என் விஷனுக்காக நான் போக முடியாது. அதே நேரத்துல உனக்கு விஷன் இல்லைன்னு நீ வர முடியாது. எனக்குள்ள விஷன் தான், உனக்கு வா புறப்படுன்ட்டார். I have a wife, 2 children, I have the vision, I should go. But you do not have vision, but I could not give up my vision. You will start with me. நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. She said, I will not. இவங்களுக்குள்ள குழப்பத்தை அந்த மனைவியினுடைய தங்கச்சி பார்த்தா. The sister of the wife saw the trouble of them. நான் வந்தா நீ போறியா அப்படின்னு கேட்டா. She asked, if I come, will you go? சரி, அப்போ எனக்கு தனிமையா இருப்பேன், இவர் ஊழியம் எங்க கிளம்பிட்டாருன்னா சரி நீ வந்தா நான் இந்தியா போறேன்னு வந்தாங்க. If she accompanies, she will be helpful, so that if she comes, I will go. He came. இங்க வந்தா எல்லா வாசலும் அடைபட்டு போய் விட்டாரு. All the doors were closed here. எந்த ஊழியமும் செய்ய முடியல. He could not do any ministry. வெளியே போக முடியாது. He could not go out. கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க டச்சுக்காரங்கன்னு சண்டை போட்டுட்டு கடைசில இவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. The East India Company was fighting with church. He was not able to ministry. கடைசில ஊருக்கு வெளியே ஒரு வீட்ல போய் தங்கினாங்க. He was dwelling in a house outside the city. அந்த மனைவி சொன்னா, மரியாதையே இப்பமே நம்ம திரும்பி நம்ம நாட்டுக்கு போயிடலாம். The wife told, let us return to our homeland. அவன் சொன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்குள்ள ஒரு பவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. He said, it is not possible, some power is working in me. அந்த வல்லமை அவரை தூண்டி கொண்டே இருந்தார். That power was kindling him. அங்க போனா அந்த ஒரு வீடு, தங்கின வீடு வந்து அவனும் ஒரு ஃபாரினர். The house in which he was lodging was a foreigner. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. A few days passed by. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஆளு, அந்த வீட்ல இருந்த அந்த ஃபாரினர் இந்த ஒய்ஃபோட தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். After some days, the foreigner in that house said, I will marry the sister of the wife. இப்ப அவ இங்க வந்தவ ஊழியத்துக்குன்னு கூட வந்தாளு, அவ கல்யாணம் கட்டி அவ ஃபேமிலி செட்டில் ஆயிட்டா. She who came for the ministry got married and she settled her life. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. வந்த இடத்துல இவ கல்யாணம் கட்டி இவ செட்டில் ஆயிட்டா, அப்ப நம்ம என்ன பண்றது இவளை வச்சிட்டு? In the place she has come, she got married and settled. What I can do with இப்ப மனைவியை 2 பிள்ளைகளை எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் ஊழியத்துக்கு போயிச்சானா. He took the wife and children and went to another place and ministered. இப்போ ஒரு பையன் வியாதிப்பட்டுட்டான். Now one son was sick. ஜெபித்து பார்த்தாங்க, கடைசில அந்த பையன் செத்தே போயிட்டான். They prayed and prayed, finally he died. ஆனாலும் அவர் அந்த ஊழியத்தை செய்தார். Yet he did the ministry. அந்த மனைவிக்கு பிள்ளையினுடைய மரணம் பைத்தியத்தை உண்டு பண்ணி விட்டது. The death of the son caused madness to the wife. மெண்டல் ஆயிட்டா. She became mental. திடீர்னு கத்துவா,
All of it he will shout. இவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. He could not do anything. ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. One day he comes to us. பயங்கரமா கத்திட்டு கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கா, குத்திட்டா இவர. She was standing ferociously and shouting, and she put a knife on his body. ஆனாலும் அந்த குத்த வாங்கிட்டு கட்டு போட்டுட்டு அடுத்த நாள் ஊழியம் செஞ்சார். Receiving the blow, he applied bandage and is a minister next day. அந்த மெண்டல் ஓரினஸ்லயே அந்த சகோதரி செத்து போய் விட்டார். The mental sister was dead. என்னென்னமோ புக் வாங்கி படிக்கிறீங்க, இப்படி புக் வாங்கி படிச்சு பாருங்க. You are reading so many books, but read such books. ஆனாலும் அந்த ஒரே பையனை வச்சுக்கிட்டு ஊழியத்தை தொடர்ந்தார். Yet with the one son he continued the ministry. வங்காள மொழியில பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. In Bengali language he translated the Bible. இன்னைக்கும் கல்கத்தால ஒரு யுனிவர்சிட்டி அவர் பேர்ல இருக்கிற. Even today there is a university at Calcutta by his name. நீதிமான்களை துளிர்விட வைக்கணும்னு சொன்னா இங்க ஒரு நீதிமான் ஜீவனை கொடுக்கணும், நிலத்துல விழுந்து சாகணும். If the righteous are made to flourish, a righteous should fall on the ground die. அந்த ஊழியம் செஞ்சேன், இந்த ஊழியம் செஞ்சேன், அந்த ஊழியம் செஞ்சேன், கரெக்ட். இதெல்லாம் இப்ப வைண்ட் அப் ஆயிருக்கு. இன்னைக்கு நீங்க துளிர் விடணும். I did this ministry, that ministry, everything is bound up now. Today you should sprout. பிரியமானவர்களே, இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அப்போஸ்தல ஊழியம் துளிர்விட முடியாமல் காணப்படுகிறது. Beloved people are today among the Gentiles and the nominal Christians, apostolic doctrine is not able to sprout. பலவிதமான ஊழியங்களை நாம் பூமியிலே பார்க்கிறோம். We see various kinds of ministry in the பல earth. போதகர்களை பார்க்கிறோம். We see many pastors. பலவிதமான உபதேசங்களை பலர் உபதேசிக்கிறார்கள். Many are teaching various doctrines. நாங்களும் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். They say we are doing ministry. இது இன்றைக்கு மாத்திரமல்ல, Not only today. என்ன நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது In the Old Testament also. என்னாகமத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது. In the book of Numbers there was such a problem. ஆரோன் மாத்திரம் தான் தேவனுடைய பிள்ளையா? Is Aaron alone the child of God? அவன் மாத்திரம் தான் ஊழியம் செய்யணுமா? Will he alone do the ministry? நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள். We are all the children of God. எல்லாரும் பரிசுத்தவான்கள். All are saints. இப்படி ஒரு போராட்டம் அன்றைக்கே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வந்து விட்டது. Many centuries ago such a revolt came. ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். But the Lord saw an end should be brought to it. உடனே ஆண்டவர் சொன்னாரு, At once the Lord said, நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். I will ordain a thing which I will choose. இந்த 12 கோத்திரத்துக்கு 12 கோலை வாங்கு. Give 12 rods for 12 tribes. அதை என்னுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து வை. Bring them to the presence. அந்தந்த கோல்ல அந்தந்த கோத்திரத்துடைய பெயரை எழுதுங்க. Write the name of the tribes in the respective rods. என்னுடைய சமூகத்தில் இருக்கிற எந்த கோல் காலையிலே பார்க்கும் பொழுது அது துளிர் விட்டு இருக்கிறதோ அவனைத்தான் நான் தெரிந்து கொண்ட நபர். Which rod in my presence has blossomed in the morning, that person has been chosen by me. எல்லாரும் சேர்ந்து எழுதி வச்சிட்டாங்க. And all wrote on the rods. மற்ற ஏதாவது ஒரு வேற ஏதாவது செஞ்சணும்னு சொல்லியிருந்தா அவங்க சொல்லுவாங்க அது நைட்டா மோசே ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிரலாம். If something else was done, perhaps they might have told the night hours Moses has done something. இல்ல ஆரோன் போய் ஏதோ செஞ்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிரலாம். Aaron went and did something. ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா துளிர் விடணும். The Lord said you should blossom. காஞ்சு போன கம்ப நல்ல காஞ்சு போன கம்பா வெட்டிட்டு வாங்க, அது எப்படி துளிர் விடுதுன்னு பார்க்கலாம். The well tried rod should be blossomed and it should be seen. அது அப்படி நடக்க முடியாது. It cannot take place so. அதனால எல்லா கோத்திரத்தாரும் ரைட் அது அந்த போட்டியை காம்படிஷனை ஏத்துக்கலாம். Everybody accepted that competition. காலையில பார்த்தா in the morning 12 கோல்ல 11 கோல் காஞ்சி தீஞ்சி ஓஞ்சி ஒண்ணுமில்லாம இருந்துச்சு. ஒரு கோல் துளிர்த்திருந்தது, பூத்திருந்தது, காய்த்திருந்தது, கனியும் இருந்தது. Out of 12 rods 11 were dried and completely become lean and weak, but only one rod has blossomed, it has borne fruit and it has given yielded. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், இனி வரப்போகிறார். அதுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தல ஊழியம் துளிர்விடும். He has come near the door, he will come very soon inside. Before that the apostolic doctrine should blossom. என்னாகமம் 17:8 பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. In the book of Numbers 17:18 the rod of Aaron blossomed. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது. It is written very clearly in chapter 17. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை மெல்கிசேதேக்கின் முறைமையில் உள்ள அன்னக ஊழியத்தை அவர் துளிர்விட வைக்க போகிறார். அது துளிர்விட்டு இப்பொழுது அது கனி கொடுக்கக்கூடிய நிலவரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Beloved child of God, in these last days the Lord has caused apostolic ministry to blossom and bear fruit. It has come to that final stage like that. ஒரு காலத்துல பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு நம்முடைய கூட்டங்களுக்கு ஆட்களே இல்ல. இப்ப எல்லாருக்கும் தெரியுது இதுதான் துளிர் விட்ட கோல் என்று எல்லாருக்கும் தெரியும். Once upon a time for our Pentecostal meetings there were no gathering, but everybody knows that this is the rod which is going to blossom. இப்ப போய் ஒருத்தன்ட்ட போய் நீங்க இந்த உபதேசத்தை பத்தி சொல்லுங்க, நீங்க தப்பா சொல்லுங்க, அவன் சொல்லுவான் இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்ல கூடாது, நான் போய் பார்த்தேன் இதுதான் கரெக்ட். You go and tell somebody about this doctrine, perhaps you may say it is wrong, but he will say I went and saw it is true. நான் போய் பார்த்தேன் அந்த கோல் துளிர்த்திருந்தது.
I went and saw that rod blossomed. நான் போய் பார்த்தேன் அது பூத்திருந்தது. I went and saw it bore fruits. நான் போய் பார்த்தேன் அது காய்த்திருந்தது. I went and saw it was bearing fruits. ஆம், இந்த அப்போஸ்தல உபதேசம் இந்த கடைசி நாட்களிலே துளிர் விடுகிறது மாத்திரமல்ல, கனி கொடுக்கக்கூடிய தன்மைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நிதானித்து In பாருங்கள். these last days, not only apostolic doctrine blossomed, it bears fruit. Why? You can understand the coming of the Lord is drawing nigh. ஏனென்றால் இந்த கோலே இயேசு கிறிஸ்துதான். Because the rod is Lord Jesus Christ himself. எபிரேயர் 3:1 படி இயேசுதான் பிரதான அப்போஸ்தலர். According to Hebrews chapter 3:1, Lord Jesus Christ the chief apostle. எபிரேயர் 3:1 படி According to Hebrews நாம் chapter அறிக்கை 3, பண்ணுகிற அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the apostle whom we are confessing. எல்லா பாஸ்டர்ஸுக்கும் தெரியும் இந்த கோல் துளிர் விட்ட கோல்னு தெரியும். All pastors know that the rod has blossomed. எல்லா சபையினுடைய சீஃப் பாஸ்டரையும் போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஆமா அது துளிர் விட்ட கோல் தான், இப்ப கனி கொடுக்கிற நிலவரத்துக்கு வந்துருச்சு, அன்னைக்கு 10 பேர் தான் போனாங்க, இன்னைக்கு 10,000 பேர் போறாங்கன்னு சொல்றாங்க. காரணம் துளிர் விடுவதின் ரகசியம் தான். All the chief pastors of various denominations will say it is true that the rod has blossomed. In the olden days there were very few people, but there are multitude of people. Therefore we know that time has come for it to blossom and yield fruit. அன்றைக்கு அந்த அத்திமரம் துளிர் விட்டது போல, During those days, just like the இன்றைக்கு அது கனி கொடுக்கும் நிலவரத்துக்கு கொண்டு வரப்பட்டது போல, it has been brought to the fruit bearing condition. இந்த அப்போஸ்தல உபதேசம் துளிர் விட்டது மாத்திரமல்ல, அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு சபையை பூர்ணத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்திக்கு வளர்ந்து வந்திருக்கிறது. Not only the apostolic doctrine has blossomed, it has come to fruit bearing stage of perfection. இந்த கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த உபதேசம் ஒரு மனிதனை ஏமாற்றாது. And those who have come to the meeting, I tell, this doctrine will not deceive a person. இந்த உபதேசம் ஒரு மனிதனை வஞ்சிக்காது. This doctrine will not cheat a person. இந்த உபதேசத்தை நம்பினவன் ஏமாந்து போக மாட்டான். Those who trust the doctrine will not be going away. இந்த உபதேசம் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. This doctrine has the power to change a இந்த person. ஆரோனுடைய முறைமைப்படி அன்றைக்கு அந்த கோல் துளிர்த்தது போல இன்றைக்கு மெல்கிசேதேக்கினுடைய கோல் துளிர்த்துக் கொண்டிருக்கிற காலம். According to the order of Aaron, that rod was blossoming. Today, the doctrine after the order of Melchizedek is blossoming. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கை துளிர் விடும்படியாக வாஞ்சிக்கிறீர்கள்? Beloved, how many you desire to blossom in your life? ஒன்று, உன்னுடைய குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை, உன் பிள்ளைகளுடைய குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பெற்றோர் எல்லாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் துளிர் விட வைக்க போகிறார். On the one hand, the Lord is going to make your life, family life sprout, your own family life, your brothers, your fathers and mothers family life. இரண்டாவது, உன்னுடைய வறுமை, தரித்திரம், கடன் இது நீங்கி ஆசீர்வாதம் உனக்குள்ளே துளிர் விட போகிறது. Second, your poverty, penury will be gone and the blessing will sprout. மூன்றாவது, உன்னுடைய பலவீனம், வியாதி, வேதனை நீங்கி உன்னுடைய சுகவாழ்வு துளிர் விட போகிறது. Thirdly, all the sickness, weakness will depart and your health life is going to sprout. உன்னுடைய பின்மாற்றம், தோல்வி, அதைரியம், பின்வாங்குதல் இவைகள் போய் உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாசம், ஜெபம், பரிசுத்தம் இன்றைக்கு துளிர் விட போகிறது. All the backslidings and faithless life are gone. Today your faith and holy life is going to sprout. அடுத்ததாக ஆத்துமாக்கள் சபைகளிலே வந்து துளிர் விட்டு அவர்கள் பூ பூத்து கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நீதிமான்களாய் மாறி துளிர் விட போகிறார்கள். Moreover, souls will come to the church, they will become righteous and they will be blossoming and bearing fruits. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரும் திரள் கூட்டம் இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே வரப்போகிறது. காரணம் இந்த உபதேசம் துளிர் விட்டு கனி கொடுக்கக்கூடிய காலம். Above all that, a big congregation will come to the fellowship of the apostolic doctrine because this is the time when this doctrine is going to bear fruit and blossom. ஆண்டவரே, அந்த அத்திமரத்தை துளிர் விட்டது, துளிர் விட வைத்தது உண்மை, அதை கண்களால் காண்கிறோம். அப்படியானால் என்னக்குள்ளே ஒரு துளிர் விடுதலை கட்டளையிடும். Lord, it is true that fig tree has blossomed. I saw with my eyes. If it is so, make my life to blossom. என்னுடைய ஊழியம் துளிர் விடட்டும். May life ministry sprout. துளிர் விட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want you should blossom, close your eyes. நீங்க எங்க இருந்தாலும் சரி, முடிந்தா முழங்கால் போட்டுருங்க. Wherever you may be, if possible, kneel down. ஒரு கிரியை நடப்பிக்கப்படாமல் நீங்கள் போகாதீங்க. You should not live without a work being performed. சும்மா எழுப்புதலுக்கு அல்லேலூயா போட்டுட்டு ஏமாந்துட்டு போயிட கூடாது. Don't say hallelujah for revival and be deceived. உனக்கு பிராக்டிகலா உனக்குள்ள அந்த வல்லமை இப்போ இறங்கணும். Practically that power should enter into you. ஒரே நைட், Only one night. அந்த தேவ சமூகத்துல அந்த கோல் இருந்தது. It was in the presence of God. யாருமே அங்க போக முடியாது. Nobody can go there. ஆனா அது தேவ சமூகத்துல இருந்தது. But it was in the presence of God. கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? இரவிலே அதற்குள்ள ஜீவனை கட்டளையிட்டார். The Lord commanded life in the night. இந்த ஒரே நைட் உன் லைஃபை கர்த்தர் மாற்ற போகிறார். In this one life, the Lord is going to change your life. இன்னைக்கு நைட் தான் நீ தேவ சமூகத்துல, நீ வீட்டுக்கு போய் சும்மா இருந்துறாத. தேவ சமூகத்துல விழுந்து கிட, கர்த்தாவே இன்னைக்கு சொன்னாங்களே, அப்படியானால் என்னை துளிர் விட வையும்.
In this night, fall in the presence of God. They spoke like that. If it is so, you make me to blossom. வீட்டுக்கு போயல்ல இப்பமே முழங்கால்ல நீ முடங்கிட்ட கர்த்தர் உனக்குள்ள தொடங்க போகிறார். Not at home. You kneel down. The Lord will begin the work right now. தேவனுக்கு டைமே தேவை கிடையாது. The Lord doesn't need time. நான் ஒரு பிரச்சனைக்காக, For a problem myself, ஒரு சிக்கலான பிரச்சனைக்காக, for a difficult problem, கர்த்தர்ட்ட சொன்னேன், நீர் தேவன் தானே, ஒரு வாரத்துல இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுன்னு சொன்னேன். I told you are God, you should make it successful within a week. ஆனா தேவன் என்னை வெட்கப்பட வைத்தாரு. 24 ஹவர்ஸ்ல அதை சக்சஸ் பண்ணி தந்தார். The Lord put me to shame. Within 24 hours it became successful. அப்பதான் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் போய் உமக்கு டைம் கொடுத்தது தப்பு. நீர் வந்து அப்படி திரும்பி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். I told it is wrong that I gave you time. If you just look back and have a glance, the problem is solved. அந்த தேவ சமூகத்துல வைக்கப்பட்ட கோல்ல நைட்ல எத்தனை மணிக்கு அந்த கிரியை நடந்ததுன்னு யாருக்கும் சொல்ல முடியுமா? Can anyone say at what time in the night hour the work was done in the rod that was in the presence of God? நான் நினைக்கிறேன் வச்சிட்டு போன உடனே கர்த்தர் அதை துளிர் விட வச்சிட்டாரு. I think as soon as it was blossom, the Lord அப்படி விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரு? Hallelujah. வச்ச உடனே அது வச்சு ஆசாரியன் வெளியே வந்ததுதான் தெரியும். உடனே அது துளிர் விட்டது, கொஞ்ச நேரத்துல அது பூத்தது, கொஞ்ச நேரத்துல அது காய்த்தது, அது காலையில எடுக்கும் பொழுது கனியாய் மாறிவிட்டது. As soon as the priest left, it began to sprout, it blossomed, it yielded flowers. In the morning it was bearing fruit. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய். அது தேவனுடைய வார்த்தை. The Egyptians you today will not see any on the day. It is the word of இன்றைக்கு God. காண்கிற வறட்சியை இனி நீ எப்பொழுதும் காணக்கூடாது. The dryness you see today you should not see anymore. இன்றைக்கு உள்ள பலவீனம் இனிமேல் என்றைக்கு உனக்குள்ளே வரக்கூடாது. The weakness you have should not come to you anymore. இன்றைக்கு இருக்கிற பிரிவினை இனிமேல் என்றைக்கு வரக்கூடாது. The division that you got not come to you. Hallelujah. இன்றைக்கு இருக்கிற பின்மாற்றம் இனி ஒருபோதும் உனக்கு நடக்கவே கூடாது. The backsliding you have today should not come back in your life. ஆண்டவரே என்னை துளிர் விடும் என்று சொல்ல, துளிர் விட வையும் என்று சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை கொஞ்ச நேரம் கீழே போடாம உயர்த்தி பிடியுங்கள். Those who want to say, Lord make me to sprout, lift up your right hand and maintain it for some time. நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம். You may be young or old, ministers or some others. ஊழியரோ, விசுவாசியோ, வாலிபனோ, வயோதிபனோ, Whether believer or not, a new soul, or you are a servant of God, aged or young. யாராக இருந்தாலும் இந்த வசனங்களின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு துளிர் விடுதல் உனக்கு சம்பவிக்க வேண்டும். Based on the word of God, some kind of sprouting should happen to you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? ஆவியானவர் இப்பொழுதே அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற கோலை துளிர்விட வைத்தது போல உன் வாழ்வை, உன் ஊழியத்தை, உன் தரிசனத்தை, உன் விசுவாசத்தை, உன் ஐஸ்வரியத்தை கர்த்தர் துளிர்விட வைக்க போகிறார். Just like the rod that was in the presence of God was made to sprout by the Lord, and whatever your situation, your family, your health, your business, the Lord is going to make it sprout. அந்த காஞ்சு போன கோலை தொட்ட தெய்வமே என் வாழ்விலே ஒரு தொடுதலை இப்பொழுது என் கரத்திலே கட்டளையிடுவீராக. Oh God, who touched the dry rod, touch me right now. Hallelujah. ரிபக்கன பக்க திரிக்கன பக்க திரமாய். ஒரு காய்ந்து போன கோலுக்குள்ளே ஜீவனை அனுப்புகிறவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்குள்ளே ஒரு துளிரை கட்டளையிடு. Oh Lord, who is sending life inside a dry rod, I am a child of God. Command life in me, sprout in me. இயேசுவின் நாமத்திலே தரித்திரத்தின் ஆவி ஓடுவதாக. In the name of Jesus, let the spirit of poverty depart. இயேசுவின் நாமத்திலே பிரிவினையை உண்டு பண்ணின ஆவி ஓடுவதாக. In the name of Jesus, the spirit which causes division flee. இயேசுவின் நாமத்திலே வியாதியை உண்டு பண்ணின ஆவி ஓடுவதாக. In the name of Jesus, the spirit which causes sickness flee. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. As your soul prospers, be in health and prosperous. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் நேரம். This is the time of the power of God. பிரியமானவர்களே, இதுவரை சத்தியத்தின் நேரம், hitherto the time of truth. இனிமேல் கிருபையின் நேரம். Now the time of grace. அது 5 நிமிஷம் தான். அந்த கிருபை 5 நிமிஷத்துல உன் வாழ்வையே துளிர்விட வைத்து விடுவார். It is for 5 minutes. Within the 5 minutes of grace, God will blossom your life. திடபக்க திடானியக்கரோ. Kamariyacham kalabariyach. Rika paribacham kalabariyach paribach. Praise the Lord, 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 praise the Lord. Riyam kamariyacham ரிபக்கன பக்க திடபக்கன பக்க திடபானியா. உன் கண்ணீரை அவர் காண்கிறார்.
The Lord sees your tears. உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். God hears your supplication. கர்த்தர் உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். Terribly is the thing the Lord does for you. திடா திடபக்கன பக்க திடபானியா. ஏக்கன பக்கன பக்க திடபானியா. ஹalleluya. ஆம். அந்த ஈசா என்னும் மரம் வெட்டப்பட்டு போய்விட்டது. The rod of Jesse has been cut down. அடிமரம் மாத்திரமே இருந்தது. The trunk alone was remaining. ஆனால் கர்த்தர் அதை துளிர்விட வைத்தார். The Lord made to sprout. இயேசு அங்கேதான் தோன்றினார். Jesus originated there. இயேசு உனக்குள்ளே ஒரு அற்புதத்தை துளிர்விட வைக்கிறார். The Lord is sprouting a miracle in you. ஆமென். உன் சுகவாழ்வு துளிர்க்கிறது. It is a sprouting உன் blossoming. ஊழியம் துளிர்க்கிறது. Your ministry is sprouting. இந்த உபதேசம் துளிர்க்கிறது. This doctrine is blossoming. சிதபலக திதபக ரபக திதபானியா. ஆமென். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியிலே நீர் விளங்கச் செய்யும். சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் ஒரு விண் அபிஷேகம். எல்லாரும் பாட போகிறோம். We are going to sing song. Send thy power so that that body may be quickened. எல்லாரும் ஒருமித்து அந்த பாடலை பாட வேண்டும். Let us all join to மரித்தோரை எழுப்பும் வல்லமை. The power that raises the dead back to life. அதுதான் துளிர் வைக்கக்கூடிய சக்தி. It is a power to spread. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உனக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், துளிர்விட வைப்பார். The spirit that to raise the Lord Jesus Christ from the dead back to life, if it is dwelling in you, your dead body will be quickened and it will be having life. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. ஓ மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் விண் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் விண் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் விண் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் விண் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. 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 மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை ஆமென். மத்தியில் விளங்க செய்வே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே. ஹalleluya ஹalleluya. ஏக்கனபக்க துடபானியா தபக்க துடானியா. ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த கூட்டத்தில் ஒரு அடையாளத்தை சம்பவிக்க வைக்க போகிறார். The Lord is causing a sign in this meeting. ஒன்று உன்னை உன் வறட்சியை மாற்றி On the உன் one hand, குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி உன் பலவீனத்தை மாற்றி உன்னுடைய ஊழியத்தின் தன்மையை தெய்வீகமாய் மாற்றி அவர் துளிர்விட வைப்பது உண்மை. ஆனால் on the one hand, he is going to change the condition of your life, your family, your faith, your body's condition, and he is going to sprout. But அதனுடைய அடையாளம் The sign of இதுவரை நீ பெறாத ஒரு அபிஷேகம் உனக்குள்ள வரணும். the anointing that you have not received One so far will come unto you. ஒன்று. இரண்டாவது, Secondly, அப்படி அவர் உன்னை துளிர்விட வைப்பது உண்மை. ஆனால் if it is true that he is going to sprout you, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி உன் வாழ்வை புரட்டி போடுவது உண்மை. ஆனால் if it is so that the anointing will descend and roll back your life, எக்காலம் தொனிக்கும் பொழுது நீ மறுரூபம் ஆவதும் சத்தியம். it is so when the trumpet Hallelujah. sounds, you shall be ஆமென். transformed. நிச்சயம் அது நடக்கும். Definitely it is. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியிலே. விளங்க செய்வே. சிதபல. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வே.
மரித்தோரை எழுப்பிடுமா? வல்லமை ஏய், எங்கள் இதோ. மத்தியில் விளங்கச் செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் 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 மத்தியில் விளங்கச் செய்வீர். அல்லேலூயா. வல்லமை எங்கள் மத்தியில் விளங்கச் செய்வீர். இதாபாலாக்கா திராபானியா. ஜீசஸ், ஜீசஸ். உராபானியா ராத்தினா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹிக்கரபக்கா திரானியா ராபானா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. தயவு செய்து கூட்டம் முடிய போது நானே எக்ஸ்ட்ரா டைம்ல தான் போயிட்டு இருக்கிறேன். The meeting is going to end. I am making use of ஆனா extra time. எனக்கு ஒரு சின்ன ஆசை, I have a small desire. இல்லாவிட்டா பெரிய ஆசை. I have great desire. இந்த கேம்பஸ்ல இருக்கிற எல்லாரும் துளிர் விடப்பட்டவளாய் போகணும். அதான் என்னுடைய All ஆசை. those in the campus should return having the sprouting experience. கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியத்தை செய்து விட்டுத்தான் மார்த்தாண்டத்திலிருந்து திரும்பி The போகும். word of God will not return Hallelujah. empty-handed. It will accomplish its Hallelujah. work and go back to heaven. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. பின்னால எங்க இருந்தாலும் சரி, சேர்ல எங்க இருந்தாலும் சரி, Wherever you are sitting at the chair even. துளிர் விடுவதற்கு ஒரு அடையாளமாக இந்த செடி துளிர் விடும் அப்படின்னா அதுல லேசா நகத்தை வச்சு டச் பண்ணி பார்ப்பாங்க, பச்சை இருக்கா. If the plant it is sprout or a touch, they will examine if there is green. நான் விசுவாசிக்கிறேன். I believe. வார்த்தையை கேட்கும் பொழுதே உனக்குள்ள ஈரப்பதம் ஜீவன் வந்து விட்டது. When you heard the word, the word has Hallelujah. come to you. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். The Lord is going to anoint you, anoint அது you. மறுரூபத்தின் அபிஷேகம். It is anointing and transformation. அது உன்னை இயேசுவிடத்திலே கொண்டு போய் நிறுத்தும். It will take you to a place of Jesus. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இக்கதா பக்கத்திரா, திடா பக்கத்திரா, திடா. சூர பக்கதா பக்கத்திரா. ஆமென். இந்த உலகத்தின் பாடுகள் சீக்கிரம் முடிந்து போகும். The sufferings of the world will end soon. இந்த உலகத்தின் வேதனைகள் சீக்கிரம் முடிந்து போகும். The pain of the world will end soon. இன்றைக்கு நீ துளிர் விடுகிறாய், இனிமேல் நீ காய்த்து பூத்து காய்த்து நீ கனி கொடுத்து இயேசு வரும் பொழுது மகிமையிலே மறுரூபமாவாய். Today you are sprouting. You will blossom. You will bear forth flowers. You will yield fruit and will be transformed at the coming of Lord Jesus. என் இயேசு நீர் வருவீர், என் இயேசுவே நீர் வருவீர். Oh my Jesus, come. நான் உம்மை காண்பேன். I will see you. உம்முடைய கரத்தால் என் கண்ணீரை நீர் துடைப்பீர். I will wipe away my tears with your hand. நேசமீட்பர் நீர் வருவீர். அந்நாளில் என் உள்ளம் பொங்கிடுமே. Beloved Redeemer will come on that day. My heart will overflow. எல்லாரும் இப்போ அந்த கோரஸை நான் பாட போகிறோம். We are going to sing that நான் இந்த chorus. உலகத்திலே இயேசுவுக்காக துளிர் விடுகிறது மாத்திரமல்ல, என் இயேசு வரும் பொழுது நான் அவரை சந்திப்பேன். Not only sprouting for my Jesus in the world, when my Jesus comes, I will meet him. நான் சொல்லுகிறேன், I tell. இந்த அபிஷேகத்துல ரெண்டு வேலை நடக்க போகுது. Two works will be going on through this anointing. ஒரே அபிஷேகம் தான், ஆனா 2 in 1 ரெண்டு வேலை நடக்க போகுது. One anointing, but 2 in 1. Two works are going ஒன்னு to இப்போ happen. உனக்கு சுகம் கிடைக்கும். Now you will get healing. ஒன்னு இப்பொழுதே உன் தரித்திரம் வெளியே ஓடிடும். All your poverty will flee. உன்னுடைய பின்மாற்றம் ஓடி போய்டும். Your backsliding will flee. உன் ஊழியம் சிறப்பாய் மாறும். Your ministry will prosper. இரண்டாவது உன்னுடைய லைஃப் அப்படியே மறுரூபமாகும். Second, your life will be transformed. எப்பொழுது எக்காலம் தொனித்தாலும் நீ அவரை பார்ப்பாய், நான் அவரை பார்ப்பேன். At what time the trumpet may என் sound, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். my Redeemer is living. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காண்கும். Not others' eyes, my own eyes will see. எல்லாரும் ஒருமித்து நேச மீட்பர் நீர் வருவீர் என்ற பாடலை பாடுவோம். Let us all sing that chorus. My beloved Redeemer is coming. நேசமிப்பர் நீர் வருவீர். அந்நாளிலே என் உள்ளம் பொங்கிடுமே. ஆமென். நேச மீட்பர் நீர் வருவீர். அந்நாளிலே என் உள்ளம் பொங்கிடுமே. அழகுள்ள முகத்தை ஆனந்த களிப்புடன் தரிசிப்பேன். ஆமென். அழகுள்ள பக்கத்திரா. முகத்தை ஆனந்த களிப்புடன் தரிசிப்பேன். நேசமிப்பர் நீர் வருவீர். அந்நாளில் என் உள்ளம் பொங்கிடுமே. நேசமிப்பர் நீர் வருவீர். அந்நாளில் என் உள்ளம் பொங்கிடுமே.
ரபாகடபகதுரபாக. ஆனந்தங்களை புறந்தரிசிப்பேன். Jesus. ஆனந்தங்களை Hallelujah. புறந்தரிசிப்பேன். அழகுள்ள உம்முகத்தை ஆனந்தங்களை புறந்தரிசிப்பேன். Hallelujah, 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 hallelujah. Rikarabakatudabania. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒரு துளிருடுகிற காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். The Lord Hallelujah. has accomplished the work of sprouting. என் தேவன் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றி இருக்கிறார். My God is faithful, he has accomplished. நீ இன்றைக்கு துளிர் விட்டது மாத்திரமல்ல, நீ காய்த்து கனி கொடுத்து இயேசு வரும்பொழுது நீ அவரை பார்ப்பாய். Not only you sprouted, you will blossom, bear fruit. When Jesus comes, you will seek him. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? How many of the assurance? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. I remember incident. நீ இன்சிடென்ட் அல்ல, பைபிள்ல சொல்லி இருக்கிறது. In the Bible it is. வெளிப்படுத்தல்ல இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது In the book of Revelation it is spoken about Jesus. அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருந்ததுன்னு. In his head there are many crowns. ஒரு ஆள் தானே, அவர் தலையில எப்படி அநேக கிரீடம்? Only one person, how many crowns, how it is possible? எனக்கு அப்பதான் ஒரு யோசனை வந்தது. I thought so. நம்ம எல்லாம் அங்க போகும்போது When we go there, நமக்கு எல்லாருக்கும் கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். the Lord gives us crowns. ஆனா இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? Many saints what they are doing? எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரே, இந்த கிரீடம் எல்லாம் உம்மால் வந்தது, உமக்கே சூட்டுகிறோம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கிரீடங்களை சூட்டுகிறார்கள். Oh Lord, what is my worth? All these came through you. Therefore all are crowning their crowns upon the head of Jesus. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? How many have this assurance? முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். Upon the head of the king who was crowned with a crown of thorns, I will Amen. crown with a golden crown. என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய மேன்மைக்காக, எனக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார். For my redemption, for my salvation, for my excellency, he was crowned with a crown of thorns. அவருடைய அந்த முள்முடி சூட்டப்பட்ட நிலவரம் என்னை பொன்முடி சூட்டினவனாய் மாற்றி விட்டது. His condition of having the crown of thorns made me to wear crown of gold. நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது When I go to heaven, முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றுவேன். on the head of my king who was crowned with the crown of thorns, I will put the golden crown and worship him. என்னோடு சேர்ந்து சொல்றவங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க. All those who join me and say kneel down. முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். Upon the head of the king who was crowned with the crown of thorns, I will crown a golden crown and praise him. நான் அங்கே போவேன். I will go there. அவரை பார்ப்பேன். I will seek him. அவர் தலையில் பொன்னின் முடி தரிப்பேன். I will put a golden crown upon his head. எத்தனை பேருக்கு இந்த தரிசனம் இருக்கு, இந்த நிச்சயம் இருக்கு? How many have this vision and assurance? ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் இருக்கிறது? How many have that vision? முள்ளில் முடி தரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடி தரித்து போற்றிடுவேன். ஆமென். ஹalleluya. Oh Jesus. முள்ளில் முடி தரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடி தரித்து போற்றிடுவேன். நான் பொன்னின் முடி தரித்து போற்றிடுவேன். ஓ முள்ளில் முடி தரித்த ராஜன் தலையில் ஹalleluya. லாஸ்டா பாட போறோம். எல்லாரும் முழங்கால் போட்டு ஒருமித்து கண்ணை மூடி அபிஷேகத்தோடு பாடுங்க. நீங்க இப்பொழுதே அந்த பொன்முகத்தை பார்க்கலாம். All of you join together with anointing, sing that right now you can see that golden face. இப்பொழுதே அவர் உங்களுக்கு முன்பாக நிற்பதை நீங்கள் தரிசிக்கலாம். Right now you can see himself standing before you. இப்பொழுதே ஆவியில நீங்கள் அதை அனுபவிக்கலாம். Right now you can experience in your spirit. நான் போய் அவரை பார்த்து எனக்கு கொடுத்த அந்த பொன்கிரீடத்தை என் இயேசுவின் சிரசிலே சூட்டுவேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. முள்ளில் முடி தரித்த ராஜன் தலையில்